அம்மா துவங்கலாமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் நிகழ்வு 164வது மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பதோடு, முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் கவிஞர் ரமணி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்களை அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் அழைத்து மகிழ்கிறேன். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை. பயிருக்கு வேர், பயிருக்கு வேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம், நன்றி. அருமை அருமை அருமை. மிக சிறப்பாக தமிழ் வாழ்த்து பாடிய உங்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லையம்மா. எங்களுடைய அசதிகள் கூட தீர்ந்து சுறுசுறுப்பாக நிமிர்ந்து அனைவரும் அமர்ந்து விடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய இனிய குரலில் பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்த நிகழ்வாக இங்கே இணைந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். வெள்ளி இலக்கிய மேடையின் 164வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஐயா KGR ஐயா அவர்கள் நலவென்பா பற்றி உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறார். அவரை அன்போடு வருக வருக என்று அழைத்து மகிழ்கிறேன். தீபன் ஐயா அவர்களும் RC குமரன் ஐயா அவர்களும் அற்புதமாக இந்த இணையத்திலே இணைந்து இந்த நிகழ்வை நாம் சிறப்பாக கண்டுகளிப்பதற்கான அத்துணை உதவியும் புரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு தொழில்நுட்ப உதவி புரிகிறார்கள். அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். லிங்கராசா ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். கனக சபாபதி ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். தர்மலிங்கம் ஐயா அவர்கள், பாப்பையா ஐயா அவர்கள், நம்முடைய தமிழ் வாழ்த்து பாடிய அம்மையார் அவர்கள் அனைவரையும், இதுல யாருடைய பெயராது விட்டு போயிருந்தால் அவர்களை 2 முறை வாழ்த்தி வரவேற்றதாக எண்ணிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். அடுத்ததாக வெள்ளி இலக்கிய மேடையினுடைய வாழ்த்து பாடல். இந்த வாழ்த்து பாடலை எழுதியவர் கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்கள். இதை பாடுகிறவர் ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள். வாழ்த்து பாடலை கேட்போமா? வணக்கம். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது.
இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம் பறக்கிறது. வெற்றி கொடியை நாட்டிடலாம் வாருங்கள், வெள்ளி மேடையில் இலக்கியம் படைக்கலாம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. ஓங்கு புகழ் திருக்குறளும் உயிராய் நமக்கு இருக்கு, உலகமெல்லாம் புகழ் பாட உயர் செம்மொழி நமக்கு இருக்கு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம், கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து கவிதை மழை பொழிந்திடலாம், கண்ணதாசன் கவி பாடி காதல் எழில் பருகிடலாம். கதை நாவல் பேசி பேசி கசிந்தே முருகிடலாம். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள், பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள், பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி சிலர்ந்திடுவோம். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி. அருமை ஐயா. சீனி கவி ரவி பாரதி ஐயா அவர்களினுடைய அற்புதமான வரிகளை தன்னுடைய இனிய குரலால் ஹைதராபாத் ஐயா அவர்கள் பாடியது கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. வெள்ளி பூங்காவிலே மலர்கின்ற மலர்களின் இலக்கிய மலர்களின் மனத்தை நுகர்வதற்காக அனைவரும் வந்து கூடியிருக்கிறோம். வாருங்கள், தொடர்ந்து நுகர்ந்து அதனுடைய பயனை அனுபவிப்போம். அடுத்ததாக நம்முடைய நிகழ்விலே திருக்குறள் விளக்கம் கொடுப்பதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் தேன்மொழி அம்மையார் அவர்கள். இரா தேன்மொழி பெங்களூரை சேர்ந்தவர், அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பேரவையின் இணை செயலாளர். இவர் சங்கம் தொடங்கிய நாள் முதல் இன்றும் தொடர்ந்து சங்கத்திலே செயல்பட்டு வருகிறார். பட்டிமன்ற நடுவர் மற்றும் பேச்சாளர், கவியரங்க நடுவர், மிகச்சிறந்த கவிஞர், அகவல் மாத மின்னிதழ் பதிப்பாசிரியர்,
தொன்மைமிகு தொல்காப்பியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளின் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்கிற பொழுது ஒருங்கிணைப்பாளருடைய திலகம் என்றே இவரை சொல்லலாம். அவ்வளவு அழகாக மிகச் சிறப்பாக நிகழ்ச்சிகளை தொகுத்து அளிப்பதில் வல்லவர். சாதனை நாயகி, கவிநிலவு, மங்கையரில் மாணிக்கம், பன்முக நாயகி உள்ளிட்ட பல விருதுகள் பெற்றவர். உலக சாதனை நிகழ்வுகளில் முதன்மை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து அதை நடத்தி இருக்கிறார். சன் நியூஸ் தொலைக்காட்சிகள், ஜெயா, மக்கள் அரங்கம், மக்கள் தொலைக்காட்சி, இவற்றிலெல்லாம் நூல் பதிப்புரை பற்றி தன்னுடைய பதிப்பினை அங்கே பதிய வைத்திருக்கிறார். தமிழன் தொலைக்காட்சியில் பற்றிமன்றத்தில் பங்கேற்றிருக்கிறார். ஜி தொலைக்காட்சி போன்றவற்றிலும் பங்கேற்றிருக்கிறார். இத்தகைய பன்முக திறன் கொண்ட இரா தேன்மொழி அம்மையார் அவர்களை திருக்குறளுக்கு விளக்கம் அளிக்க வருமாறு உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். வாருங்களம்மா. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, நன்றி. நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும், ஆர்வலர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நாம இன்றைக்கு 164 நிகழ்ச்சிகள் நம்ம தொட்டு விட்டிருக்கிறோம் என்பது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து பாடிய நம்முடைய பெங்களூர் ரமணி பாலசாமி அம்மா, இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கவிஞர், பன்முகத்தன்மை கொண்ட வே உலகம்மாள் அவர்கள், மற்றும் தொழில்நுட்பத்தை வெகு அழகாக கையாண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய நெல்லை தீபன் ஐயா மற்றும் ஆர்சி குமரன் ஐயா, வெகு சிறப்பாக நலவெண்பாக்கு விளக்கவிரை தொடர்ந்து அவர் அந்த நலவெண்பா என்று பார்க்காமல் அந்த அவருடைய வகுப்பை பார்க்கும்போது பல்வேறு தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தொடர்ந்து இந்த 12வது நிகழ்வாக இதை கொடுக்கும் போது எத்துணை அவர் அதற்கான முயற்சி மேற்கொள்கிறார் என்பது இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அனைவரும் அறிந்திருப்பதே. ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளராக பார்வையாளர்களாக வந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி, திருக்குறள் விளக்கம். இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு சங்க இலக்கியங்கள் எவ்வளவு எல்லாம் இருந்தாலும் அப்படியே அந்த 7 சீருக்குள்ள எல்லாவற்றையுமே அடக்கி இருக்கின்ற திருக்குறளை பத்தி நம்ம பார்க்கும்போது அதனுடைய அடிகள் வேணா 2 அடிகளா இருக்கலாம், ஆனா அதனுடைய ஆழம் என்பது ஒரு பெருங்கடல் போல. அந்த பெருங்கடல்ல எப்படி நமக்கு ஒரு முத்துக்கள் கிடைக்கலாம், மீன்கள் கிடைக்கலாம், இல்ல அதுக்குள்ள நமக்கு புரியாத இன்னும் ஒரு உலகம் கூட இருக்கலாம். அப்படியாக பல்வேறு விதங்களில் நமக்கு நாளுக்கு நாள் எடுக்க 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 ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டே இருக்கின்ற கடல் போல நம்முடைய திருக்குறளும் அமைந்திருப்பதில் ஒரு ஆச்சரியமான இது. மற்ற மொழிகளில் இப்படியெல்லாம் மற்ற நூல்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு சிறப்பு நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அப்படியான ஒரு சிறப்பு பெற்ற திருக்குறள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு இருந்தாலும் நம்முடைய நெல்லை தீபன் ஐயா 2 குறள் உங்களுக்கு பிடித்த குறள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த 2 குறள் எடுத்துக்கும் போது இந்த இடத்துல நான் எப்படி இந்த நிகழ்வை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளின் சிறப்பையும் திருவள்ளுவரனுடைய சிறப்பையும் பேசக்கூடிய அளவில் எப்போ எழுதியிருக்காங்க, அது 11ஆம் நூற்றாண்டிலேயே அதை தொகுத்து எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 155 பாடல்கள், 153 புலவர்கள் அதை எழுதியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதை போன்ற ஒரு நிகழ்வாக எப்படி திருவள்ளுவ மாலையில பல்வேறும் பங்கேற்று அந்த திருக்குறளையும் திருவள்ளுவரையும் போற்றுகிறார்களோ, அதே போன்ற இந்த வெள்ளி இலக்கிய மேடையிலும் அப்படியான ஒரு விடயம் நடந்து அங்க எழுதி வைத்தார்கள். இங்க பேச்சாக இங்க அது வலையொலியில் பதிவு செய்யப்பட்டு அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் செய்வது இந்த காலத்திற்கேற்ற ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கிறேன். குறிப்பாக நம்முடைய இந்த ஒரு பாடல், திருவள்ளுவ மாலை பாடல்ல பார்த்தா, என்றும் புலராது யானர் நாள் செல்லுகினும் நின்று அலர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போம் மண் புலவன் வல்லுனர் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னு சொல்றா, அதாவது ஒரு நூல் தோன்றிடுச்சுன்னா அது என்ன ஆகும், அது நாளாக அது எப்படி அந்த சமயத்துல எப்ப தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த சமயத்துல அது அப்படியே ஒரு புலர்ந்தது போல, ஒரு வெளிச்சம் கொடுக்கறது போல தோன்றி இருக்கலாம். ஆனா
யான நாள் செல்லுகினும் நின்று அலர்ந்த தேன் பிளிற்றும் நீர்மையதாய். அதாவது வந்து எவ்வளவு நாள் போனாலும் இன்னும் கூட அது வந்து ஒரு தொடர்ந்து மலர்ந்து எப்படி வந்து ஒரு தேன் கொடுத்து கொண்டே இருக்குமோ அதே போலதான் இருக்கிறது. குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர். அந்த தெய்வ திருமலர் அந்த தேன் பொழியக்கூடிய கற்பக விருட்சம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த அதுக்கு அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்றபடி அதை போல கற்பக மலர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வருது. அந்த மண் புலவன் வல்லுனர் வாய்ச்சொல். மண் புலவன் சொல்லும் போது இந்த மண்ணுக்கே புலவனாக அவரை நம்ம எடுத்துக்கொள்ளலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படியாக மண் புலவனுடைய வல்லுனர் வாய்ச்சோ. இந்த பாடலை யார் எழுதியிருக்காங்கன்னு சொன்னா இறையனார் எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சங்ககால பாடல்கள்ல திருவிளையாடல் படத்துல வருங்க இல்லைங்களா, கொங்கு தேர் வாழ்க்கை, அஞ்சிரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழியும், அதே போல அது கூட இறையனார் பாடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல இங்கேயும் வந்து அந்த திருவள்ளுவ மாலை பாடலை இயற்றியிருப்பது இறையனார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது கீவா ஜெகநாதன் ஐயா வந்து இந்த திருவள்ளுவ மாலை பற்றி இந்த இடத்துல வந்து அவர் அப்படி சொல்றாரு. அதே அவருடைய கருத்து மட்டுமில்ல, பொதுவாக எல்லாருடைய கருத்தாகவும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது என்பதை நம்ம இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. 2000 இப்ப நம்மளே எழுதின ஒரு கவிதையோ ஒரு எழுத்தையோ நம்மளே எப்பயோ எழுதியிருப்போம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அதை எடுத்து வச்சு பார்த்தோம்னா இப்போ என்னடா ஆச்சா இப்படி எழுதிருக்குமே, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். இத வந்து மறுபடியும் நம்ம இப்ப இருக்கிற மனநிலையில எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் போது அது ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதாக, வித்தியாசமான கோணத்தை சொல்வதாக அப்படி இருப்பதை வந்து நம்ம உணர முடியும். அப்படியெல்லாம் இருக்கும் காலகட்டத்தில் சொன்ன ஒவ்வொரு குறளும் இன்னும் 2000 காலம் மேல கூட மாறாம இருக்குன்னு சொன்னா அப்ப எப்பேற்பட்ட காலத்தை வென்றவராக இருந்திருக்கிறார் திருவள்ளுவர் இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த 1330 குறள்ல எனக்கு வந்து பிடிச்சதுன்னு சொல்லும் போது 2 குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருக்குறள்ல பார்த்தோம்னா எனக்கு வந்து பொதுவா அவரு சொல்றது பாத்தீங்கன்னா இந்த இல்லற நெறி, அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 3 பிரிச்சிருந்தாலும் கூட அந்த இல்லற வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. அதே போல ஒரு அந்த அமைச்சராக இருந்தா அரசனாக இருந்தா எப்படி இருக்க வேணும் அதே போல எல்லாம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு மிகவும் பிடித்த குறள் சொன்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அது வருது இல்லைங்களா, அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அனைத்திற்கும் காரணம் வந்து மனம்தான். அந்த மனம் என்பதை வந்து நம்ம எப்படி எது எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. இதோ இங்க கண் இருக்கு, இங்க மூக்கு இருக்குன்னு நம்ம வந்து சுட்டி காட்டலாம். ஆனா வந்து மனத்தை வந்து யாராலும் சுட்டி காட்ட முடியாது. அதை உணர மட்டும்தான் முடியும். அப்போ வந்து இவர் வந்து மனத்துக்கண், அந்த மனத்துக்கண் என்பது என்னது, எதை காண்கிறது அப்படின்னு நீங்க சொன்னோம்னா மனக்காட்சி. அந்த மனக்காட்சின்றதை என்ன பண்றது, மனசாட்சின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதுதான் நம்ம மனசாட்சின்னு சொல்றது. நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைச்சு பார்ப்போம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம கண் முன்னால காட்சிகள் ஐயோ பரவாயில்ல இதை செஞ்சிருக்கோமே, அடடா இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள எல்லா உணர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நமக்கு அந்த ஒரு மனம் வந்து ஒரு பாவனை ஏற்படுத்துகிறது இல்லைங்களா. அதை வந்து அவர் என்ன சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மாசிலாது இருத்தல். நம்ம மனசுல எந்த ஒரு குற்றமோ ஒரு எந்தவித அதாவது என்ன சொல்றது, அது நிறைய சொல்லியிருப்பார் இல்லைங்களா. திருக்குறள் வந்து பேசாத விஷயமே கிடையாது. அவர் சொல்லும் போது இந்த பொறாமைப்படுறது, அதை பத்தி கோபம் கொடுக்கறது, பேராசை கொள்றது, கடும் சொல் பேசுறத அடுத்தவங்கள, அதே போல அந்த குணங்கள் எல்லாம் வந்து இருக்கும்போது அந்த மனசு வந்து மாசு இல்லாம இருக்காது. அது ஒரு குற்றம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். எல்லாரும் வந்து நம்ம எல்லாருமே புத்தரோ காந்தியோ கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு சாதாரணமாக மனுஷரா, அவங்க எல்லாம் உத்தமர்கள் சொல்லும் போது அப்படி இல்லாம ஒரு சாதாரண மனுஷனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனசு வந்து எந்த ஒரு இதை போன்ற இத தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இல்லாம எப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒட்டடை சேருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒட்டடையை வந்து அப்படியே விட்டா என்ன ஆகும், அந்த வீடு வந்து அப்படியே இருக்க எல்லாமே குப்பையும் கூடையுமாயி அழிஞ்சு போயிட்டு அப்படியே பாழடைஞ்சு போயிடும் இல்லைங்களா. அத போல நம்ம மனசுக்குள்ள இந்த ஒட்டடை போல அந்த வலை கட்ட விடக்கூடாது. எந்த விதமான தேவையில்லாத நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய, நம்மை விட மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய சில சொற்களோ இல்ல சில எண்ணங்களோ அதையெல்லாம் வந்து அதையெல்லாம் நம்ம விட்டு இருந்தோமானால் நம்முடைய அந்த
எல்லாமே மத்த எல்லாமே இது சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியா இருக்கும். அதுக்குதான் வந்து சொல்லுவாங்க, மனமது செம்மையானால் அவங்க மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகத்தியர், அதாவது அந்த பழங்கால சித்தர்களை எல்லாம் வந்து அந்த மனதை ஒருமைப்படுத்துதல் அப்படியெல்லாம் சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க, மனமது செம்மையானால் நீ மந்திரம் கூட சொல்லாத, நீ கடவுளை பார்த்து அப்படியே உனக்கு 1008 தடவை பண்றது, சகஸ்ரநாமம் பண்ற, அர்ச்சனை பண்ற, அது எதுவும் வேணாம், உன்னுடைய மனதை வந்து நீ செம்மையா வச்சிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மந்திரங்கள் கூட அதாவது மந்திரங்கள் எதுக்கு சொல்றோம்? தனி மனிதருக்கா சொல்றோம்? இல்ல, கடவுளுக்கு சொல்றோம். அப்படியே கூட தேவையில்லை. உன் மனசு சுத்தம். ஐயோ அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கணும்னு இல்லாம, அடுத்தவங்களுக்கு நம்ம எதோ செய்யணும்னு இல்லாம நம்ம சுத்தமா இருந்தோம்னா உன்னை எந்த மந்திரம் கூட சொல்ல வேண்டாம். அது வந்து ஒரு அருமையான ஒரு மனநிலையில வாழ்க்கையை வந்து கொடுக்கும் அப்படின்றது படி அந்த சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப வந்து அந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எந்த ஒரு நிலமா இருந்தாலும் அந்த நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயிர் போட்டோமானால் அந்த பயிர் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா வளரும். ஆனா அது கூடவே சேர்ந்து அந்த களைகளும் நிச்சயமா வளரும். அங்க எல்லாம் வந்து கூட ஒரு நெல் போட்டாங்கன்னா அந்த நெல் கூட சேர்ந்து களைகளும் வரும். நம்ம என்ன செய்யணும்? அந்த களைகளை பிடுங்க பார்க்கணும். அதையோடு விட்டோம்னா அது என்ன ஆயிடும்? அது இருக்கிறதெல்லாம் நல்ல பயிரை எல்லாம் கூட அழிச்சு போட்டுட்டு களை வளர்ந்து போயிடும் இல்லைங்களா? ஒரு காடா மாறிடும். அப்படி இல்லாம நம்ம மனசுக்குள் இருக்கிற சில ஏதாவது நமக்கு தெரியாமலோ நமக்கு தெரிந்தோ ஏதாவது கல்மிஷங்களோ தேவையில்லாத எண்ணங்களோ இருந்தா அதையெல்லாம் தொடர்த்தி எறிஞ்சிட்டு நம்ம மனதை செம்மையாக்கி அமைதியாக்கி மாசில்லாதவனாகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றது. அந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் முதல்ல. அடுத்த குறள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு எப்படி வந்து மனம் வந்து கண்ணுக்கு தெரியாததோ மனத்தை பத்தி சொல்லியிருக்காளோ அதே போல அறிவு என்பதும் அவசியம். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து மனசாட்சிப்படி நம்ம நடந்துக்கிறதா இல்ல நம்ம அறிவு சொல்றபடி நடந்துக்கிறதா, இந்த ரெண்டுத்துக்கு இடையில வந்து ரொம்ப குழப்பம் வரும். ஒரு சில சமயத்துல நமக்கு அடடா ச்சே பாவம் இதை செய்யலாமான்னு தோணும். ஆனா ஒரு சில சமயத்துல நமக்கு வந்து அறிவு சொல்ல வேணாம் இதை செய்யாத, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இறக்கப்படணும் எதுக்கு இறக்கப்படக்கூடாதுன்னு இருக்கு. அதே போல வந்து நம்மை வந்து அறிவு வந்து வழி நடத்தும். அப்படியாகக்கூடிய ஒரு இடத்துல நான் பாக்குறது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த இடத்துல இன்னைக்கு வந்து பல பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கும், நல்ல ஒரு உறவு இருக்கும். ஆனா யாரோ ஒருத்தர் என்னவோ சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் பழகிட்டு இருக்கோமே, இவ்வளவு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு இருக்கோமே, இப்படியெல்லாம் இருக்கும்போது அதை வந்து உணர்ந்து பார்க்காம, ஐயோ அவங்க வந்து அதை வந்து சொல்லிட்டாங்க. அப்ப சொல்லும்போது அது உண்மையா இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனிதராக இருந்தாலும் கூட அந்த எண்ணம் வந்து வரக்கூடாது இல்லைங்களா? ஐயோ அவங்க சொல்லி இருப்பாங்களா இல்லையா என்பதை யோசிச்சு பார்த்து அதை வந்து அதை முடிவெடுத்தாதான் அது சரியா இருக்கும். இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு ஒரு நாட்டை காக்கின்ற அரசனாக இருந்தாலும் சரி, இது இன்றைய காலத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அரசியல் ஒரு தலைமை பண்பு என்பது அங்க வந்து நிச்சயமாக இந்த அறிவை சார்ந்து அவர்கள் நடக்கும் போதுதான் ஒரு தலைமைத்துவம் வந்து அங்க சரியாக எடுக்க முடியும். இல்லாட்டி ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து அடுத்தவங்க ஒரு எதிரி தனக்கு பகை சொன்னா அவங்க என்ன சொன்னாலும் அது பகையாதான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு எதிர்குரல் குடுக்கறதே அவங்களுக்கு வாடிக்கையா இருக்கும். ஐயோ அவங்க சொல்றது ஒருவேளை ஆமா சரிதானே, அது கரெக்ட் தானே, அப்படி அத வந்து நம்ம அவங்க சொன்னது படி நம்ம செஞ்சு பார்த்தா என்ன, அங்க வந்து அந்த ஒரு உணர்வு வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது. அவங்க நமக்கு எதிரி, அவங்க சொல்றத நம்ம ஏன் கேட்கணும்னு சொன்னா அது மிக 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 தப்பு. கண்ண மூடிட்டு எதிர்ப்பாங்க ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, இல்ல இதுதான் இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலைமை இல்லாமல் அது யார் சொன்னாலும் சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் சரி, அது நட்பா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, இல்ல தன் கீழ பணிபுரிகிற இப்ப பெரிய பெரிய தலைவர்களா இருக்கலாம், பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கலாம். ஆனா வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு கீழ ஒரு சின்ன ஒரு டீ எடுத்துட்டு வந்து குடுக்குற பையன் கிட்ட கூட ஒரு நல்ல விஷயங்கள் வந்திருக்கு. நம்ம இவங்களுக்கெல்லாம் தெரியும். அதே போல நமக்கு வந்து சொல்றவங்க யாரு என்பதை விட சொல்லப்பட்ட கருத்து என்ன, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்தா இல்லை அதை தவிர்க்க வேண்டிய கருத்தா என்பதை நம்ம யோசிச்சு நம்ம அதை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய
வார்த்தைக்கும் நம்முடைய செயலுக்கும் நிச்சயமாக ஒரு மதிப்பு இருக்கும். அதன் மூலமாக நம் மனதிற்கும், அங்க சொன்ன பாத்தீங்களா மனது, அந்த மனதுக்கும் இந்த அறிவுக்கும் ஒரு தொடர்புபடுத்தி ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்வதற்கு எளிதான வழியை திருவள்ளுவர் சொல்லி போயிருக்கார். அதனாலதான் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்றைக்கு வரைக்கும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன்னு சொன்னா அது நம்ம தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதை கொண்டாடுறோம். ஆனா மற்ற மொழிகளிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? அங்கதான் இருக்கு அந்த திருக்குறளினுடைய பெருமை. நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு தளங்கள்ல பேசுறாங்க. எப்படியெல்லாம் பேசுறாங்க. பேச 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 அந்த ஆழ்கடல் போல நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? இன்னைக்கு 107 மொழிகள்ல திருக்குறள். வேற எந்த நூலுக்காவது பைபிள் அது ஒரு ஒரு கடவுளா அப்படின்னு நினைச்சு வழிபடுறாங்க. அதுல கூட 107 மொழிகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா திருக்குறள் அத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குன்னு சொன்னா ஒரு புலவனுக்கு, ஒரு அறிவியல் அறிஞனுக்கு, அவரை புலவர்னு சொல்ல முடியாது. ஒரு அறிவியல் அறிஞர் தான். ஏன்னா 2000 காலத்தை தொட்டு எது மாறினாலும் அது மாறாம நிலைத்து இருக்குன்னு சொன்னா, அவர் நிச்சயமாக அறிவு இயல் படித்த ஒரு மாந்தராக இந்த உலகில் வாழ்ந்திருக்காரு. நமக்கு இதையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்படியான குறளை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நிச்சயமாக அந்த மனதில் ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது என்பது என்னை பொறுத்தளவில் நான் பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். இந்த அவையில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடை தூண்கள் நம்முடைய கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, மிகச்சிறப்பாக திருவள்ளுவ மாலையை ஏற்றியவர் இறையனார் என்பதிலிருந்து தொடங்கி உங்களுக்கு பிடித்த அந்த 2 குறள்கள் அற்புதமாக அதற்கு 2க்கும் நீங்க தொடர்பு படுத்தி சொன்னது அழகு. மனம் அறிவு இரண்டிற்கும் இடையில் எப்பொழுதுமே ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மனம் சொன்னது கேட்பதா, அறிவு சொன்னது கேட்பதா என்று. அந்த 2 குறள்களுமே அற்புதமான குறட்பாக்கள். எவ்வளவுதான் அறம் அப்படின்னு அனைத்து அறம், மனதுக்கண் மாசு இளநாதம் அனைத்து அரண், அவ்வளவுதான் அறம் போ அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின், யாரெல்லாம் சொன்னாலும் சரி, யார் யாருக்கு சொன்னாலும் சரி என்கிற அளவிலே மிகச்சிறப்பாக அந்த குறளை கொண்டு சென்றிருப்பார். அதனுடைய உட்பொருள் அனைத்தையும் மிக அழகாக நேர்த்தியாக இன்றைய வாழ்க்கை முறையோடு தொடர்புபடுத்தி சொன்ன விதம் அழகு. சிறப்பம்மா, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக நாம் அனைவரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நலவென்பா உரையை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் செல்வம் KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்கள். அவருக்கு அறிமுக உரை என்பது ஒரு மரபு சார்ந்து சொல்ல வேண்டுமே தவிர அனைவரும் அவரை பற்றி தெரிந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட என்னுடைய கடமையாக அவரை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். பச்சையப்பன் கல்லூரியில் BSc வேதியியல் படித்திருக்கிறார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் துணை மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். இலக்கிய பணி என்று சொல்கிற பொழுது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வார்கள். அவர் எதையெல்லாம் உணர்ந்து உய்த்து துய்த்து அந்த அருமையாக அனுபவித்தாரோ அதையெல்லாம் இந்த உலகத்து மாந்தர்களும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ரீதியிலே மிகச்சிறந்த அத்துணை இலக்கியங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையிலே இன்று நலவென்பா குறித்து பேச இருக்கிறார். அவர் இலக்கிய பணி என்று பார்க்கிற பொழுது நடுவராக 25 பட்டிமன்றங்களிலே பணியாற்றி இருக்கிறார். தமிழ் தேனி இரா மோகன் தலைமையிலே 200க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களிலே அவர் பங்கேற்று இருக்கிறார். டாக்டர் அபய் நடராஜன், வார்த்தை சித்தர் வலம்பரி ஜான், இலக்கிய சுடர் ராமலிங்கம், பேராசிரியர் கனக சிற்பேசன், கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் இவர்கள் எல்லாம் நடுவராக வீற்றிருக்க அந்த பட்டிமன்றங்களிலே பேசியிருக்கிறார் ஐயா அவர்கள். சென்னை கம்பன் கழகத்திலே 2017 பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள். டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் கல்கி நூற்றாண்டில் பட்டிமன்ற கருத்தரங்கம் கலந்து கல்கி குறித்து பேசியிருக்கிறார். அவருடைய இலக்கிய பணிகள் அனைத்தும் பாராட்டுதற்கும் போற்றுதற்கும் உரியது. அவர் எழுதிய நூல்கள் அவ்வளவு ஒளிமயமான நூல்கள். விடியலுக்காக விழித்தெழுவோம் என்கிற கவிதை, மின்னலில் விளக்கேற்றி, நட்சத்திர தோரணங்கள், ஹைக்கு போட்டியிலே அவர் எழுதிய கவிதையானது 3வது பரிசு பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிட்டு சொல்லத்தக்க விஷயம். வெண்பா வெண்ணிலாக்கள், இந்த வெண்பா வெண்ணிலாக்கள் என்று பார்க்கிற பொழுது நிறைய பேருக்கு வெண்பா எழுதுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிற ஆசானாக இருக்கிறார். நான் அவரிடம்தான் கற்று வருகிறேன்.
வெண்பா வெண்ணிலாக்கள் கவிதை எழுதியிருக்கிறார், ஒளித்தூரல்கள் கவிதை எழுதியிருக்கிறார், அலை வீசும் நிலா வெளிச்சங்கள் கவிதை எழுதியிருக்கிறார். அந்த அடுத்தது பாத்தீங்கன்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு தான் சொல்லுவாங்க. அவர் வளர்ச்சி அடைவார். அதுல கூட ஒரு எதிர்மறையான வார்த்தை இல்ல, வளர்ச்சி அடைவார் அப்படின்னு மறையான வார்த்தையை போட்டிருப்பார். மிகச்சிறப்பாக இருக்கும். காலந்தோறும் கண்ணதாசன் ஒரு அற்புதமான கட்டுரை நூலை எழுதியிருக்கிறார். 65 வயது வரை சென்னையில், இன்று வரை பெங்களூரில் அவருடைய வாழ்க்கையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பாக இலக்கிய பணியினை செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு தினமலர், மாலை முரசு, வாராந்திர ராணி, தாய், முத்தாரம், முல்லைச்சரம் ஏடுகளில் எல்லாம் கவிதைகள் எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. தினமணி நடுப்பக்க கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். தமிழ்மணி, தினமணி இலக்கிய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். புதுகை தென்றலில் காலந்தோறும் கண்ணதாசன் என்ற கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனந்த விகடனில் சாதி பத்திரிகையில் ஒரு பக்க கதைகள் எழுதியிருக்கிறார். வானொலியில் பேச்சு, பட்டிமன்றம், கதை வாசிப்பு ஆகியவற்றில் பங்கேற்றிருக்கிறார். தொலைக்காட்சியிலே பொதிகை, சன், ராஜ், விஜய், தமிழன், வின் தொலைக்காட்சி ஆகியவற்றில் பட்டிமன்றங்களில் பங்கேற்றிருக்கிறார். மலேசியா பல்கலைக்கழகத்தில் ஹைக்கூ குறித்து கட்டுரை வாசித்திருக்கிறார். கம்பன் குறித்த பட்டிமன்றமும் பேசியிருக்கிறார். நடுவர் முனைவர் மா சிதம்பரம் அவர்கள் நடுவராக அந்த பட்டிமன்றத்திற்கு பணியாற்றியிருக்கிறார்கள். பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் கவியரங்க பொறுப்பாளராக 2016 4 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறார். வெள்ளி இலக்கிய மேடை என்ற அவருடைய இணையத்தின் வழி சிலப்பதிகாரம், மணிமேகலை இலக்கியங்களை விளக்கி பேசியிருக்கிறார். பரிசுகள், பாராட்டுகள் பலவ குவிந்திருக்கின்றன. சென்னை கம்பன் கழகத்தார் 2022 ஆண்டு காக்கு கோதண்டராமன் நினைவு பரிசு வழங்கியிருக்கிறார்கள். அமிழ் தமிழ் ஆய்வரங்கத்தார் 2022 ஆண்டு சிலம்பொலி செல்லப்பனார் விருது வழங்கியிருக்கிறார்கள். சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றத்தார் 2022 ஆண்டு தமிழ்ச்செல்வம் என்ற பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தமிழ்ச்செல்வம் என்ற பட்டத்தினால் தான் அவரை நாம் அனைவரும் அழைக்கிறோம். அந்த தமிழ்ச்செல்வம் அவர்களை, தமிழ் செல்வத்தை வாரி வழங்கி எங்களையும் அந்த தமிழ் இன்பத்தை பருகுவதற்கு அனுமதி அளிக்குமாறு அன்போடு நலவென்பா பற்றி அதனுடைய 12வது பகுதி இன்று நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவர் சார்பிலும் அவரை அன்போடு அழைத்து மகிழ்கிறேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 164வது நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், மிக சிறப்பாக நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் உலகம்மாள் அவர்களுக்கும், வெறும் கவிஞர் என்று சொல்வதை விட அகராதி கவிஞர் உலகம்மாள் அவர்களுக்கும், இங்கே திருக்குறளை மிக சிறப்பாக எடுத்துரைத்த கவிநலவு தேன்மொழி அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், இலக்கிய ஆர்வலர் ஆர்.சி. குமரன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, திருக்குறளை பற்றி பேசுகின்ற பொழுது கவிநலவு தேன்மொழி அவர்கள் அருமையான 2 திருக்குறள்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகல நீர பிற என்ற ஒரு சிறப்பான திருக்குறள், பலராலும் பாராட்டக்கூடிய, பலராலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திருக்குறளை இங்கே அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். திருக்குறளை பற்றி பேசுகின்ற பொழுது அது ஒரு ஆழமான கடல் என்றும், இன்னும் கூட புரியாத பல செய்திகள் அதற்குள்ளே இருக்கின்றன என்றும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்ற ஒரு திருக்குறளை மட்டுமே நாம் மனதிலே வைத்து விட்டோம் என்று சொன்னால், மிக ஒரு சிறந்த மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற நிலைக்கு ஒரு மனிதனால் போக முடியும் என்பதை நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் மனத்துக்குள்ளே இருக்கிற மாசுகள் தான் ஒரு மனிதனை விலங்காகவும், மனத்துக்குள்ளே மாசு இல்லாவிட்டால் அவனை தெய்வமாகவும் மாற்றிக்கொண்டிருக்கின்றன என்று சான்றோர்கள் குறிப்பிடுவார்கள். மாணிக்க வாசகர் கூட இதைத்தான் சொல்வார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று. கண்ணதாசன் ஒரே வரியில சொல்லிட்டார், மனதை பார்த்துக்க நல்லபடி என்று. இப்படி ஒரு அழகான திருக்குறளை, அவசியமான திருக்குறளை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள்.
அதே போல இன்னொரு திருக்குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்ற திருக்குறளை விடுத்து சொல்லியிருக்கிறார்கள். பகுத்தறிவு பேசுகின்ற அத்தனை பேரும் இந்த திருக்குறளை எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகம்மாள் கூட அதை ரொம்ப அழகாக சொன்னார். யார் யார் வாய் கேட்பினும், யார் யார் வாய் கேட்பினும் என்று ஒரு பொருள் உண்டு, யார் யாருடைய வாயிலே இருந்து கேட்டாலும் என்று இன்னொரு பொருளும் உண்டு. ஆக இந்த இரண்டு பொருளையும் அந்த திருக்குறள் சிறப்புற்று விளங்குகின்றது. அந்த திருக்குறளையும் மிக சிறப்பாக எடுத்து சொன்ன தேன்மொழி அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றியை தெரிவித்து நலவெண்பாவுக்குள்ளே வருவோம். நலவெண்பாவனுடைய 12வது பாகம். இப்பொழுதுதான் நலன் சூதாடத் தொடங்குகிறான். என்னாச்சு? நண்பர்களே, சூதாட்டம் எவ்வளவு தீயது என்பதை நலவெண்பாவிலே ஒரு 7-8 பாடல்களே சொல்கிறார்கள். சூதாட்டம் எவ்வளவு தீயது என்பதை வெள்ளி பாரதத்திலே சொல்லுவார். தருமன் சொல்லுகிற மாதிரி அதை சொல்லுவார். அடியும் ஆண்மையும் வலிமையும் சேனையும். அடினா தலைமை. அடியும் ஆண்மையும் வலிமையும் சேனையும், அழகும் வென்றியும். அழகு வெற்றி. தத்தம் குடியும் மானமும், அந்த குலப்பெருமை மானம். செல்வமும் பெருமையும், செல்வமும் பணமும் பெருமையும். செல்வம்னா பணம் மட்டுமல்ல, பல்வேறு சிறப்புகள் உடையது. குலமும் இன்பமும் தேசும், குடும்பத்தினுடைய பெருமையும் இன்பமும். தேஸ் என்று சொன்னால் ஒளியும். படியும் மாமறை ஒழுக்கமும், மாமறை சொல்லக்கூடிய சிறந்த ஒழுக்கமும். புகழும் முன்பயின்ற கல்வியும், புகழும் முன்பே நாம் பயின்ற கல்வியும் சேர, அத்தனையும் ஒன்று சேர. தலைமை, ஆண்மை, வலிமை, சேனை, அழகு, வெற்றி, கொடி பெருமை, மானம், செல்வம், பெருமை, குலப்பெருமை, இன்பம், ஒளி, ஒழுக்கம், புகழ், கல்வி அத்தனையும் ஒன்று சேர மடியுமால் ஒன்றாக சேர்ந்து கீழே விழுந்து போகும், இறந்து போய்விடும். ஆகவே மதி உணர்ந்தார் சூதின் மேல் வைப்பரோ மனம் என்று சொல்லிவிட்டு வையார் என்று அந்த பாட்டை முடித்திருப்பார். இவ்வளவு செய்திகளை ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார். இதைத்தான் இவரும் சொல்லுகிறார். காதல், தவறாடல், கல்லுண்டல், பொய்மொழிதல், ஈதல், மறுத்தல் இவை கண்டாய், போதில் சினையாமை வைகும் திருநாடா, செம்மை நினையாமை பூண்டார் நெறி என்று சொல்றார். காதல் போய்விடும். காதல்னு சொன்னா மற்ற பெண்கள் மீது வைக்கிற மனைவியை தவிர வேறொரு பெண் மீது வைக்கிற காதல் என்றுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காதல், கவராடல், கவறு என்று சொன்னால் சூது, கள்ளுண்டல், பொய்மொழிதல், பொய் பேசுதல், ஈதல், ஈதல் மறுத்தல், கொடுக்க மாட்டேன்னு சொல்றது மட்டுமல்ல, யாராவது கொடுத்தா அதைக்கு தடுப்பது, மறுத்தல் இவை கண்டாய், போதில் சினையாமை வைகும் திருநாடா. தாமரை பூவிலே சினையாமை, கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய ஆமையானது தங்கி வாழக்கூடிய திருநாடா. செம்மை நினையாமை பூண்டார் நெறி. இதெல்லாம் செம்மையே இல்லாத மனத்தை உடையவர்கள் பூண்ட நெறி. தேன்மொழி கூட ரொம்ப பொருத்தமான திருக்குறளை தான் இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. காதல், கவராடல், கல்லுண்டல், பொய்மொழிதல், ஈதல், மறுத்தல் இவை கண்டாய். போதில், போதில்னா தாமரைப்பூ. சினையாமைனா கர்ப்பம் தரித்த மகப்பேறு உள்ள ஆமை. வைகும் திருநாடா, வாழக்கூடிய திருநாடு. செம்மை நினையாமை பூண்டார் நெறி. போதில் சினையாமை வைகும் திருநாடா என்பது நலனை பற்றி சொல்வது. இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்த நலனே. இதெல்லாம் அமைச்சர்கள் நலனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. அடுத்தவருடைய மனைவி மீது வைக்கின்ற ஆசை, சூதாடுவது, கள்ளுண்பது, பொய் பேசுவது, கொடுக்க மறுப்பது அல்லது யாராவது கொடுத்தால் அதை தடுப்பது, இது ஐந்தும் செம்மையான நெறியை இல்லாதவர்கள், செம்மையான குணத்தை இல்லாதவர்கள் செல்லக்கூடிய வழி.
என்று அமைச்சர்கள் தடுத்து விடுகிறார்கள். இந்த செம்மை நினையாமை பூண்டார் நெறி என்ற வார்த்தையை கேட்கும் போது விவேக சிந்தாமணியில ஒரு பாட்டு உண்டு. ஒரு பொதுமகளிர் அவருடைய தோழியை கேட்பா, அன்னையே அணைய தோழி, அறந்தனை வளர்க்கும் மாதே, உன்னையோர் உண்மை கேட்பேன், உரை தெளிந்து உரைக்க வேண்டும், என்னையே புணருவோர்கள் எனக்கும் ஓர் இன்பம் தந்து பொன்னையும் தந்து பாத போதினில் வீழ்வதேனோ. கேட்பா, இங்க வரவெல்லாம் எனக்கு இன்பத்தையும் கொடுக்குறான், பொன்னையும் கொடுக்குறான், என் காலடியும் விழறான், இதுக்கெல்லாம் என்னமா காரணம்னு கேட்கறான். நான் சொல்றா, செம்மையில் அறம் செய்யாதார் செல்வங்கள் சிதற வேண்டி, நல்ல வழியில அறத்தை செய்யாதவருடைய செல்வங்கள்லாம் எங்கேயாவது வீணா போகணும் இல்லையா, அதே இடத்துல இருக்கக்கூடாது இல்லையா. செம்மையில் அறம் செய்யாதார் செல்வங்கள் சிதற வேண்டி, நம்மையும் கள்ளும் சூதும் நாயகன் படைத்தவாறே. ஆக இந்த செம்மை நெறி இல்லாதவர்கள் செய்யக்கூடிய செயலெல்லாம் 5 என்று இவர் சொல்றார். அதுதான் காதல், தவறாடல், கள்ளுண்டல், பொய்மொழிதல், ஈதல், மறுத்தல், இவை கண்டாய் போதில் சினையாமை வைகும் திருநாடா, செம்மை நினையாமை பூண்டார் நெறி. இன்னமும் சொல்றார், மேலும் சொல்றார், அறத்தை வேர் கல்லும் அரு நரகிர் சேர்க்கும், திறத்தையே கொண்டு அருளை தேய்க்கும், மரத்தையே பூண்டு விரோதம் செய்யும், பொய் சூதை மிக்கோர்கள் தீண்டுவரோ வென்றார் தெரிந்து, தீண்டுவரோ என்றார் தெரிந்து. இது என்ன பண்ண, அறத்தையே வேரோடு கல்லி தூக்கி எறியல். கல்லுதல்னா பீத்து எறிதல், உள்ள இருந்து அப்படி அந்த வேற பீத்து எறிதல். அரு நரகில் சேர்க்கும், அந்த நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். திறத்தையே கொண்டு அருளை தேய்க்கும். திறம்னா வலிமைன்னு அர்த்தம். இந்த இடத்துல திறத்தை, அவன் வலிமையை கொண்டு, ஒரு நியாயமான வலிமை கிடையாது, அந்த அருளை தேய்க்கக்கூடிய வலிமை. தங்கிட்ட வளம் இருக்கின்ற ஒரு காரணத்தினாலேயே அவன் அருளை தேய்த்து விடுகிறான். அந்த அருளை தேய்க்கும், மரத்தையே பூண்டு விரோதம் செய்யும். மரம்னா வீரம், ஆனால் இங்கே சினம்னு சொல்லலாம். மரத்துக்கு பல்வேறு அர்த்தங்கள் சொல்றாங்க. வீரம்னு ஒரு சொல்றாங்க, தீரம்னு சொல்றாங்க, வலிமைன்னு சொல்றாங்க, வெற்றின்னு சொல்றாங்க, சினம்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. ஆகவே அது பெரும்பாலும் மரம் என்று சொன்னால் வீரம் தான் இங்க பயன்படுத்துறாங்க. ஆனா அதை விட பொருத்தமா சினம் பொருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். மரத்தையே பூண்டு விரோதம் செய்யும், சினம் பூண்டு விரோதம் செய்யும், விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளும். பொய் சூதை, பொய்யான சூதை, தீண்டுவரோ என்றார் தெரிந்து. யாராவது தீண்டுவாங்களா? அறத்தை கொண்டு போய் தூக்கி எறியுது, மனசிலிருந்து அறத்தை பீத்தி எரிகிறது. செடியை எரிகிற மாதிரி அது எரிகிறது, நரகத்துல கொண்டு போய் சேர்க்குது, வலிமையினால அருளை தேய்க்கிறது, சினம் பூண்டு விரோதத்தை செய்து கொள்கிறது. பொய் சூதை, இப்படிப்பட்ட பொய் சூதை யாராவது ஆடுவாங்களா என்று அமைச்சர்கள் நலனுக்கு சொல்கிறார்கள். அறத்தை வேர்க்கல்லும் அருநரையர் சேர்க்கும், திறத்தையே கொண்டு அருளை தேய்க்கும், மரத்தையே பூண்டு விரோதம் செய்யும், பொய் சூதை மிக்கோர்கள். மிக்கோர்கள்னா உயர்ந்தவர்கள் அர்த்தம். தீண்டுவரோ என்றார் தெரிந்து. 3வது பாட்டு, அதுவும் அதேதான். சூதனுடைய தன்மையை சொல்லுவது. உருவழிக்கும், நம்ம அங்க தில்லி பாரத்ல சொன்னார் பாருங்க, அழகு அழிக்கும், உண்மை உயர்வழிக்கும், உண்மையினுடைய உயர்வை அழித்து விடும், வன்மை திருவழிக்கும், கொடைத்தன்மை அழிச்சிடும், என்ன பணமே போயிடும். இந்த வன்மை அப்படின்னா கொடைத்தன்மைன்னு அர்த்தம். ஒரு சின்னதா ஒரு கடைசி நாருக்கு பாருங்க, அந்த ரன்னகரண்ணா, இது டன்னகரண்ணா, தன்னகரண்ணான்னு ஒண்ணு இருக்கும், தாவுக்கு அப்புறம் ஒரு நா போடுவோம், ரன்னகரண்ணா இது சின்னனா. இந்த வன்மை அப்படின்னு சொன்னா கொடைத்தன்மை, அந்த வன்மைன்னு சொன்னா வலிமைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம அடிக்கடி அதில் ஒரு குழப்பம் வந்துடும் நமக்கு. அது கொடைத்தன்மைக்கு சொல்றது இல்லை. இதுதான் 3 சுழினா தன்னகரனாவை தான் வன்மை கொடைக்கு சொல்லுவாங்க. உருவழிக்கும், உருவத்தை அழித்து விடும், உண்மை உயர்வழிக்கும், உண்மை என்ற கூடிய உயர்வை அழித்து விடும், வன்மை திருவழிக்கும்,
கொடை கொடுக்கக்கூடிய செல்வத்தை அழித்து விடும். அது இருந்தா கொடை கொடுத்துருக்கலாம், அந்த செல்வத்தை அழிச்சிடும். மானம் சிதைக்கும். பசி மட்டும் இல்லை, ஔவையார் சொல்லுவாங்கல்ல, பசி மானத்தை சிதைக்கும். பசி மட்டுமல்ல, சூதும் மானத்தை சிதைக்கும். மருவும் ஒருவரோடு அன்பழிக்கும். மருவும்னா தழுவும் என்பது காதல்ல. இந்த இடத்துல மருவும் சொன்னா இணைந்திருத்தல், ஒருத்தர் இணைந்திருத்தல். ஒருவரோடு அன்பழிக்கும், அவருடைய அன்பை அழிச்சிடும். ஒன்றல்ல, ஒன்று மட்டுமல்ல, ஏராளமான அழிவுகள் உண்டு. சூது பொறுவரோ தக்கோர் புரிந்து. பொறுதல்னு சொன்னா விளையாடுதல்னா போர் புரிதல்னு அர்த்தம். இந்த சூது போர் புரிதல் அப்படின்னு சொன்னா விளையாடுதல்னு அர்த்தம். பொறுதல் அப்படின்னு சொன்னோம்னா போருக்கு தான் பொறுதல்னு சொல்லுவோம். சூது பொறுவரோ அப்படின்னா சூது விளையாடுவரோ, தக்கோர் மிக்கோர் தக்கோர் எல்லாமே சான்றோர்கள்னு அர்த்தம். புரிந்து. உருவழிக்கும், உண்மை உயர்வழிக்கும், வன்மை திருவழிக்கும், மானம் சிதைக்கும், மருவும் ஒருவரோடு அன்பழிக்கும். ஒன்றல்ல, சூது பொறுவரோ தக்கோர் புரிந்து என்று சூதனுடைய தீமையெல்லாம் இங்க அழகா எடுத்து சொல்றாரு. திருவள்ளுவர் சொல்வார், உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி என்ற ஐந்தும் இல்லையா, இந்த ஐந்தையும் சிதைக்குமா. உடைய சிதைச்சிரும். உடைதான மானத்தை காக்கும். மானம் சிதைக்கும் அப்படின்றது உடைன்னு எடுத்துக்கலாம். மானத்தை காக்கக்கூடிய உடைய சிதைச்சிடும். செல்வத்தை சிதைக்கும். வன்மை திருவழிக்கும். ஊன் உணவை அழிக்கும். ஒளி புகழை அழிக்கும். கல்வியை அழிக்கும். இதெல்லாம் எப்போ? இந்த ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொலின். இது ஐந்து நம்ம கிட்ட தங்கவே தங்காதாம். அடையாவாம் அப்படின்னா தங்காதுன்னு அர்த்தம். சேராதுன்னு அர்த்தம் இல்லை, தங்காதுன்னு அர்த்தம். அடையதல்னா சேர்தல் தான். ஆனா இந்த திருக்குறளில் அடையாவாம் என்று சொன்னா இது அத்தனை நம்ம கிட்ட இருந்தாலும் தங்காது. ஆக உருவழிக்கும், உண்மை உயர்வழிக்கும், வன்மை திருவழிக்கும், மானம் சிதைக்கும், மருவும் ஒருவரோடு அன்பழிக்கும். ஒன்றல்ல சூது ஒருவரோ தக்கார் புரிந்து. வஞ்சகரே ஆவார். சூது விளையாடுறவங்களுக்கு வஞ்சகம் வந்துருமா, அந்த மனசு வஞ்சம் பிடித்து விடும். ஆயம் பிடித்தாரும், ஆயம்னா சூது, தாயக்கட்டை. ஆயம் பிடித்தாரும், தாயம் உருட்டலானான் சகுனி அங்கே ஆர்ப்பரித்தான்னு பாரதி எழுதுவான். ஆயம் பிடித்தாரும், அள்ளல் பொதுமகளிர் நேயம் பிடித்தாரும், நெஞ்சிடையே மாயம் பிடித்தாரின் வேறல்ல என்று உரைப்பதன்றே வடித்தாரின் நூலோர் வழக்கு. ஆயம் சொன்னா சூது விளையாடுறது. மாயம் அப்படின்னு சொன்னா வஞ்சகம். வடித்தார் அப்படின்னா பிழிந்தெடுத்தல்னு அர்த்தம். அதுக்கு 2-3 அர்த்தம் இருக்கு. பிரித்து எடுத்தல். நம்ம காப்பி வடிகட்டுறோம், டீ வடிகட்டுறோம் இல்லையா, அந்த டீ தூளையும் காப்பியும் தனித்தனியா பிரிக்கிறது. பிரித்தெடுத்தல், பிழிந்தெடுத்தல், சாறு எடுத்தல். ஆக இந்த உயர்ந்த நூலிலே இருக்கக்கூடிய சாரையெல்லாம் எடுத்து சொல்றாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்களாம், ஆயம் பிடித்தாரும் அல்லல் பொதுமகளிர். அல்லல்னா துன்பம், துன்பத்தை தரக்கூடிய பொதுமகளிர். நேயம் பிடித்தாரும், அது தெரியும், நேயம்னா நேசம். நெஞ்சிடையே மாயம் பிடித்தாரின் வேறல்ல. இது ரொம்ப 2 விதமான இது எதிர்மறை சொல். பிடித்தாரின் வேறல்ல அப்படின்றது பிடித்தார்னு அர்த்தம், மாயம் பிடித்தார்னு அர்த்தம். ஒரே 2 நெகட்டிவ ஒரு பாசிட்டிவ் ஆயிடும் இல்லையா. அந்த வகையில மாயம் பிடித்தாரும் வேறல்ல என்று உரைப்பதன்றே வடித்தாரின் நூலோர் வழக்கு. சூது விளையாடுகின்றவர்களும் பொதுமகளிரிடத்திலே நேசம் வைத்திருப்பவர்களும் நெஞ்சத்திலே வஞ்சம் பிடித்தவர்கள் சமமானவர்கள். நெஞ்சத்திலே வஞ்சம் வைத்திருந்தால் அது எவ்வளவு கொடியதோ அவ்வளவு கொடியது சூது விளையாடுவது, பொதுமகளிரின் மேல் நேயம் வைப்பது என்று உரைக்கின்றார்கள். யார் உரைக்கின்றார்கள் என்று சொன்னால், நூலிலே இருக்கின்ற அரிய செய்திகளை எல்லாம் வடிகட்டி நமக்கு தரக்கூடிய சான்றோர்கள் சொல்கின்றார்கள். திருவள்ளுவர் தான் ரொம்ப அழகா சொல்வார்.
வேண்டற்க வென்றிடும் சூதை. நீ வெற்றி பெற்றா கூட சூது மட்டும் விளையாடாது. வெற்றி பெற்றாலும், தோற்றா மட்டும் இல்லை, வெற்றியே பெற்றாலும் வென்றிடினும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று. ஒரு இறைய சாப்பிடுகிற மீன், இது இறைன்னு சாப்பிட்டு அந்த சந்தோஷத்துல மகிழ்ச்சியில என்ன பண்ணும், மேலும் இறை என்று நினைத்து அந்த தூண்டிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இரும்பை கவ்வினால் விழுங்கினால் அதனுடைய கதி என்ன? அது மாதிரி நீ வெற்றியே பெற்றாலும் கூட அந்த சூதை நீ விரும்பாதே. விரும்பினால் உன்னுடைய நிலைமை மோசமாகிவிடும் என்று வள்ளுவர் சொல்வார். ஆயம் பிடித்தாரும் அல்லற் பொதுமகளிர் நேயம் பிடித்தாரும் நெஞ்சிடையே மாயம் பிடித்தாரின் வேறல்லர் என்று உரைப்பதன்றே வடித்தாரின் நூலோர் வழக்கு என்று சொல்லுங்க. தீது வருக நலம் வருக சிந்தையார் சூது பொறை இசைந்து சொல்லினோம் யாதும் விளக்களிர் நீர் என்றான் வரால் ஏற மேதி கலக்கலை நீர் நாளன் கனன்று. வரால் ஏற மேதி கலக்கலை நீர். மேதின்னு சொன்னா எருமைன்னு அர்த்தம். வரால்னா வரால் மீன். வரால் மீன் ஏறி விளையாட, அதனாலே அந்த எருமையானது எழுந்து அங்க இருக்கக்கூடிய வயலையெல்லாம் கலக்கக்கூடிய நீர் நாடன் கோபித்து சொல்றான், தீது வருக கெட்டதே வரட்டும், நலம் வருக நல்லதே வரட்டும், சிந்தையார் சூது பொறை இசைந்து சொல்லினோம். மனசறிந்து உணர்ந்து கருத்தறிந்து சூது விளையாடுவதாக போராட விளையாட இசைந்து ஒத்து, இசைதல்னா ஏற்றுக்கொள்ளுதல், இசைந்து சொல்லினோம் சொல்லிவிட்டோம். யாதும் விளக்கலிர், நீ இதெல்லாம் விளக்க வேணாம், யாரும் எதையும் சொல்லி என்ன விளக்காதீர்கள். அது கெட்டதே வந்தாலும் சரி நல்லதே வந்தாலும் சரி நான் உணர்ந்து சொல்லிவிட்டேன், நான் மன சொல்லிவிட்டேன். ஆகவே தயவு செய்து யாரும் என்னை விளக்காதீர்கள் என்று நலன் சொல்கிறான். அனன்று கோபத்தோடு சொல்றான், ரொம்ப அன்பா இல்லை, கோபத்தோடே சொல்றான். நான் முடிவு பண்ணிட்டப்பா, நீ தலையிடாதீர்கள் என்று அமைச்சடத்தை சொல்றான். தீது வருக நலம் வருக சிந்தையால் சூது பொறை இசைந்து சொல்லினோம் யாதும் விளக்கலீர் நீர் என்றான் வராலேற மேதி கலக்கலை நீர் நாடன் கனன்று. இப்ப வைக்கிறான், நான் கேட்கிறான் பணயம் என்னன்னு கேட்கிறான். புட்கரன் இப்ப சூது விளையாட தொடங்கி விட்டார்கள். 2 பேர் சூது விளையாடுறாங்க. ஒன்று புட்கரன், இன்னொன்று நலன். புட்கரன் என்பவன் நலனுடைய ஒன்று விட்ட சகோதரன். புட்கரனுடைய நோக்கம் இவனுடைய நாட்டை கவர்வது. அங்க எப்படி கௌரவர்கள் பாண்டவருடைய நாட்டை கவர்வதுதான் நோக்கமோ, அது மாதிரி புட்கரனுடைய நோக்கம் நலனுடைய நாட்டை கவர்வது. நான் கவர்ந்து தருகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்துதான் சனி புட்கரனை அழைத்து வந்திருக்கிறான். நிறையில் கவராடல் நீ நினைத்தாயாகில் திரையில் எதிர்முத்தம் சிந்தும் துறையில் கரும்பொடியா மல்லர் கடாவடிக்கும் நாடா பொறும்படியா என்றான். பொறும்படி யாதென்றான் இப்போது. நான் கூட மூல பொறும்படியான் தான் படித்தேன், அர்த்தமே வரல. பொறும்படி யாது என்றான் இப்போது. அவன் கேக்குறான், யார்? புட்கரன் கேக்குறான். யாருகிட்ட? திரையில் கதிர்முத்தம் சிந்தும் துறையில் கரும்பொடியா மல்லர் கடாவடிக்கும் நாடா. இது நலன். அதாவது முத்துக்கள் சிந்தக்கூடிய நீர்த்துறையில், திரைனா அலை, கடானா எருமை. கடான்னு சொன்னா நாம் இன்னொரு இடத்துல யானைன்னு பார்த்தோம். அடிக்கடி நான் சொல்ற திருக்குறள், கடா களிற்றின் மேல் கட்படா, திருக்குறள் வரியது. கடா களிறு, அந்த ஒரு யானை, ஆண் யானை. இந்த அலையிலே சிந்தக்கூடிய முத்துக்கள், இந்த முத்துக்கள் இருக்கக்கூடிய நீர்த்துறையில் விளைந்து வயல் ஓரத்திலே, அந்த ஓரத்திலே விளைந்து இருக்கக்கூடிய கரும்பை உடைத்து, மல்லர்கள்னா உழவர்கள் அர்த்தம், எருதை அடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வளமான நாட்டுக்கு நலனே. இதுதான்
நிறையில் கவராடல் நீ நினைத்தாயாகில், நிறையில்லாத, ஒழுக்கமில்லாத, நெறி இல்லாத, கவராடல் சூதாடுவதற்கு நீ நினைத்தாய், நீ முடிவு கட்டிவிட்டாய் என்று சொன்னால், பொறும்படினா பணயம், அத மேலே போட்டிருக்கு பாருங்க, பணம், வரும்படி பொறும்படி எல்லாம் ஒரு பொருள் தான். பொறும்படி யாது என்றான் இப்பொழுது. நாம் விளையாடுறதுக்கு ஏதாவது ஒரு பணயம் வைக்க, பொறுதல்னா விளையாடுவதுன்னு சொன்னோம் இல்லையா? பொறும்படினா விளையாடுவதற்கு வைக்கக்கூடிய பொருள் அல்லது பணயம். என்ன? பந்தய பொருள். பொறும்படினா பந்தய பொருள். இதை என்ன வைக்க போற நீன்னு கேட்கிறான். நிறையில் கவராடல் நீ நினைத்தாயாகில், திரையில் கதிர்முத்தம் சிந்தும் துறையில், கரும்பொடியா மல்லர் கடாவடிக்கும் நாடா, பொறும்படி யாது என்றான் இப்போது. இப்ப வைக்கிறான். முதல்ல எதை வைக்கிறான்? விட்டொளிர்வில் வீசி, விட்டு ஒளிரக்கூடிய, விட்டொளிர்வில் வீசி விலங்கு மணி பூணாரம் ஒட்டினேன் உன் பணயம் ஏதென்ன, மட்ட விழுதார் மல்லேற்ற தோளானும் வான் பணயமாக தன் கொள்ளேற்றை வைத்தான் குறித்து. முதல்ல நலம் தான் வைக்கிறான். விட்டு ஒளிர்வில் வீசி, விட்டு வில்லுன்னா ஒலின்னு அர்த்தம். ஒளி வீசக்கூடிய, விலங்கு மணி ஆரம், எல்லாமே ஒளிதாங்க. ஒளி, வில், விலங்கு எல்லாமே ஒளிதான். விட்டுறக்கூடிய மணிப்பூணாரம், இந்த நகை அணியக்கூடிய பூணாரம், உயர்ந்த நகை. ஒட்டினேன்னா இந்த இடத்துல வைத்தேன்னு அர்த்தம். ஒட்டினேன்னா இணைந்தேன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல என்னன்னா வைத்தேன், வச்சுட்டான். இது நலன். அவன் கேட்கிறான், மணியாரத்தை பந்தய பொருளாக வைத்து விட்டு நலன் கேட்கிறான். உன் பணயம் ஏதென்ன, உன்னுடைய பந்தய பொருள் என்னப்பான்னு கேட்கிறான். மட்ட விழுத்தார் மல்லேற்ற தோளானும், மட்ட விழுத்தார், மட்டுனா தேன் அர்த்தம். அந்த தேன் ஒழுகக்கூடிய, தார்னா மாலை, மல்லேற்ற தோளானும் மலை போன்ற தோலை உடையவனும். யாரு? இது புட்கரன். இந்த உன் பணையம் ஏதென்ன என்பதுடன் நலன் முடிஞ்சு போறான். இதுக்கு அப்புறம் வருது புட்கரன். மட்ட விழ்த்தார் மல்லேற்ற தோளானும் வான் பணையம் ஆகத்தன் கொள்ளேற்றை வைத்தான் குறித்து. அவன் ஏறி வந்தான் பாருங்க, ஏறுது, அதை வச்சுட்டான். இவன் பூணாரத்தை வைத்தான், அது எதிர் பணையமாக இவன் அந்த எருதை வைத்தான். இதுதான் இது. விட்டொளிர்வில் வீசி விலங்கு மணி பூணாரம் ஒட்டினேன்னா இந்த இடத்துல வைத்தேன்னு அர்த்தம். உன் பணையம் ஏதென்ன, நலன் கேட்கிறான். உன் பணையம் எதுப்பா, உன்னுடைய பந்தய பொருள் என்ன? மட்ட விழுதார் மல்லேற்ற தோளானும், தேன் ஒழுகக்கூடிய, மாலையை அணிந்திருக்கக்கூடிய, வலிமையான மலை போன்ற தோலை உடைய புட்கரனை கேட்கிறான். வான் பணையமாக தன் கொள்ளேற்றை வைத்தான் குறித்து. ஆக முதல் 2 வரி என்பது 1.25 வரி என்பது நலன், மற்ற 2 வரி என்பது புட்கரன். ஆக நலன் பூணாரத்தை வைக்கிறான், புட்கரன் கொள்ளேற்றை வைக்கிறான். இதுதான் பாட்டு. விட்டொளிர்வில் வீசி விலங்கு மணி பூணாரம் ஒட்டினேன் உன் பணையம் ஏதென்ன, மட்ட விழுதார் மல்லேற்ற தோளானும் வான் பணையமாக தன் கொள்ளேற்றை வைத்தான் குறித்து. கலி கவராய் புரண்டான். அவன் தான் தாயக்கட்டையத ஆடுறான். சூதுக்கட்டையாக அவன் தான் புரள்றான். களி தான் புரள்றான். காரேயும் கூந்தலார் காரியை மேல் காதலித்த
தாரேயும் தோளான் தனி மனம் போல் நேரே தவறாய் புரண்ட தமையனோடும் கூடி தவறாய் புரண்டான் களி. ஏயும் அப்படின்னு சொன்னா போலன்னு அர்த்தம். கார் என்ன, கார் என்ன, காரேயும், இதெல்லாம் போல உறுப்புகள். காருக்கு சமமான மேகம் போன்ற கூந்தல். காரிகைன்னா பெண். இந்த இடத்துல தமயந்தி. காதலித்த தாரேயம் தோழினான், அவளை ரொம்பவும் காதலித்த, தோளிலே மாலை சூடிக்கொண்டிருந்த நலன். தன் மனம் போல். இந்த இடத்துல அந்த போல் என்பது ஓமு உறுப்பு கிடையாது. ஊமைக்காக சொல்றேன்ல, அது போல், இது போல், மீன் போல் கண் அப்படின்லாம் சொல்றேன்ல, அந்த மாதிரி உறுப்புல வரல. அது நம்ம சொல்லுவோம் பாருங்க, அவன் இஷ்டம் போல தெரிகிறான்னு. அந்த போல் எப்படி விருப்பம் போல, விரும்பி, மனம் போன போக்கில் போவதுன்னு சொல்றாங்க பாருங்க, அததான் தனி மனம் போல். மனம் போல போக்கில போக ஆரம்பிச்சிட்டான். யாரு? நலன். அந்த நலனுக்கு நேரா தவறாய் புரண்ட ஒழுங்கீனம் உடைய தமையனோடு கூடி, அந்த புட்கரனோடு கூடி தவறாய் புரண்டான் களி. இந்த களி தான் இந்த சூதாட்ட காயா புரண்டுட்டே இருக்கான். இது களியா காயான்னு தெரியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்று போட்டுட்டாங்க. இப்படி எவன் தான் புரள்றான். ஆக இந்த புட்கரன் என்னன்னு சொல்றானோ அதுதான் அப்படிதான் அந்த காய் புரண்டுகினே வருது. நேரே தவறாய் புரண்ட அப்படின்னு இன்னொரு அர்த்தம் கூட நாம் எடுத்துக்கலாம். நலனுக்கு நேரே அவன் நினைத்ததற்கு மாறாக, அவன் தோல்வி உறுவதற்கு ஏற்ப புரண்ட தமையனோடு கூடி தவறாய் புரண்டான் களி அப்படி எடுத்துக்கலாம். நலன் நினைத்ததற்கு எதிர்மறையாக அந்த காய்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. விழாதுன்னு நினைச்ச ஒரு எண்ணம் சொல்லுவோம், அது விழுது, மாறி விழுது. காரேயும் கூந்தலார் காரியை மேல் காதலித்த தாரேயும் தோளான் தனிமணம் போல் நேரே தவறாய் புரண்ட தமையனோடு கூடி தவறாய் புரண்டான் களி. களிதான் கவர் மாதிரி சூதாட்டமா புரண்டு கொண்டே இருக்கிறான். வைத்த மணியாரம் வென்றேன் மறு பலகைக்கு ஒத்த பணையம் உரை என்ன வைத்த நிதி 100,000 திரட்டி 100,000 வேறாக தோற்றான் அவ்வேந்து. பாணி வச்ச மணியாரத்தை நான் வென்று விட்டேன், முடிஞ்சு போச்சு, அந்த பந்தய பொருள் தீர்ந்து விட்டது. மறு பலகைன்னா விளையாட்டுன்னு அர்த்தம். அடுத்த விளையாட்டுக்கு ஒத்த பணையம் முறை என்ன? இது நம்ம புணர்ச்சி விகுதிப்படி பலகை கொத்தன்னு போட்டிருக்கோம். ஆனா நியாயமா நம்ம எப்படி பிரிக்கணும்னா பலகைக்கு ஒத்த, இது வெண்பான்றதுனால இப்படி புணர்ந்துதான் வரும். அது பலகைக்கு ஒத்த பணைய முறை என்ன, அதற்கு ஏற்ற பந்தய பொருள் என்ன சொல்லு என்று சொல்ல, வைத்த நிதி 100,000 திரட்டி 100,000 வேறாக தோற்றான் அவ்வேந்து. எவ்வளவு நிதி வைக்கிறான்? 100,000 இரட்டி. 100,000 எவ்வளவு? லட்சம். இரட்டினா 2 லட்சம் வைக்கிறான். 100,000 இரட்டினா 2 லட்சம். சரி, 100,000 சொன்னா 1 கோடி. 100,000 லட்சம், அதை 100 பேருக்குன்னா 1 கோடி. ஆக 2 லட்சம் வைக்கிறான், 1 கோடி வைக்கிறான். ஒன்னா வைக்கிறானா? இல்ல. அததான் அழகா சொல்றாரு பாருங்க. வேறாக தோற்றானாம் வேந்து. வேறு வேறா வைக்கிறான், வேறு வேறு ஆட்டத்துக்கு வைக்கிறான். அததான் அந்த வேறாகன்னு ஒரு வார்த்தை ரொம்ப அழகா போட்டிருக்காரு பாருங்க. வைத்த நிதி 100,000 திரட்டி 2 லட்சம், 100,000 1 கோடி வேறாக தோற்றான். வேற வேற ஆட்டம், ஒரே ஆட்டத்துல தோத்தல ரெண்டுத்தையும். ஒரு ஆட்டத்துக்கு 2 லட்சம் வைக்கிறான், அது தோத்த பிறகு 1 கோடி வைக்கிறான். இதெல்லாம் பொண்ணு, பணம் இல்ல. அந்த காலத்துல பணம் கிடையாது. ஆகவே பொன் என்று நாம் புரிந்து கொள்ள வைக்கிறோம். வைத்த மணியாரம் வென்றேன். வைத்த மணியாரத்தெல்லாம் வென்றுட்டேன், முடிஞ்சு போச்சு அந்த வேலை. மறு பலகைக்கு ஒத்த பணைய உரை என்ன? அடுத்த விளையாட்டுக்கு உன்னுடைய பணை என்ன சொல்லுப்பா? வைத்த நிதி 100,000 திரட்டி 2 லட்சம் வைக்கிறான், 100,000 1 கோடி வைக்கிறான்.
வேறு வேறா வைக்கிறான், ரெண்டும் தோக்குறான். அதுதான் தோற்றான் அவ்வேந்து. வேறு வேறா தோத்துட்டான், தனித்தனியா வச்சு தோத்துட்டான். வைத்த மணியாரம் வென்றேன் மறுபலகைக்கு ஒத்த பணைய முறை என்ன, வைத்த நிதி 100,000 திரட்டி 100,000 வேறாக தோற்றான் அவ்வேந்து. வேற என்னென்ன தோக்குறோம்? படையெல்லாம் தோக்குறோம். 10,000 பரியும் 10 100,000 10 100,000 10 லட்சம் 100,000 லட்சம் 10 10 லட்சம் 10,000 பரியும் 10 100,000 சொல்லார் மணித்தேரும் தோற்றதற்பின் வில்லாட்கள் முன் தோற்று வானின் முகில் தோற்கும் மால் யானை பின் தோற்று தோற்றான் பிடி. என்னென்ன தோக்குறோம்? 10,000 பரியும், பல ஆயிரக்கணக்கான பரிகளை தோக்குறோம். அவங்கிட்ட இருந்திருக்கு, அதையெல்லாம் தோக்குறோம் அவங்கிட்ட. 10 100,000 10 100,000னா 10 லட்சம், 100,000னா லட்சம், 10 லட்சம். சொல்லார் புகழ் வாய்ந்த மணித்தேரும் தோற்றதற்பின், மணித்தேரை தோத்துறான். குதிரைப்படைய தோத்துட்டான், தேர்ப்படைய தோத்துட்டான். வில்லாட்கள் முன் தோற்று, வில்லாட்களை முன்னாலே தோத்துறான். இந்த ரெண்டையும் தோற்ற பிறகு அடுத்து மிச்சம் நிக்கிறது எதுன்னு கேட்டனா தரைப்படையும் யானைப்படையும். ஆக யானைப்படைக்கு முன்னால எதை தோற்கிறான்னு சொன்னா வில்லாட்கள் முன் தோற்று, அதை முதல்ல தோத்துறான். இந்த கணக்குப்படி பார்த்தா 3ஆவதா தோக்குறான். வானில் முகில் தோற்கும் மால் யானை பின் தோற்று, கருநிற முகிலை போல இருக்கக்கூடிய மதம் பிடித்த யானையை பின்னாலே தோற்கிறான். அதோட விட்டானா தோற்றான் பிடி, பெண் யானைகளையும் தோற்று பிடிக்கிறான். அப்படின்னா மால் யானை என்பது ஆண் யானைன்னு அர்த்தம், மதம் பிடித்த ஆண் யானை. ஆக 4 படையும் தோத்துட்டான். குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, யானைப்படை என்று 4 படைகளையும் அவன் தோற்றுவிட்டான். 10,000 பரியும் 10 100,000 சொல்லார் மணித்தேரும் தோற்றதற்பின் வில்லாட்கள் முன் தோற்று வானின் முகில் தோற்கும் மால் யானை பின் தோற்று தோற்றான் பிடி. பாவையரை வைத்து தோற்றல். சாதுரங்கம் வென்றேன், அது சதுரங்கத்தை தான் நீட்டலா சாதுரங்கம் சொல்றாங்க. சாதுரங்கம்னா 4 படைன்னு அர்த்தம். சதுரம்னா 4 தானே. சில நேரங்களில் நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம்லாம் வரும், அந்த எதுகைக்கு ஏற்ற மாதிரி. சாதுரங்கம், சதுரங்கம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் 4, சதுரம்னா 4. இங்க அதை பொருத்தி பார்த்தணும். சாதுரங்கம் என்றேன் தரும் பனைய மேதென்ன மாதுரங்கம் பூணும் மணித்தேரான். வேற என்ன பனைய வைக்கிறது? மாதுரங்கம் பூணும் மணித்தேரான். மாதுரங்கம் என்று சொன்னா குதிரைன்னு அர்த்தம். 4 படைகளை வென்றுட்ட தரும் பனைய மேதென்ன அவன் கேட்கறான். புட்கரன் என்னப்பா அடுத்த பனைய பொருளா என்ன வைக்க போற அப்படின்னு கேட்கும்போது சொல்றான் மாதுரங்கம் பூணும் மணித்தேரான். இது நலன். சூதரங்கில் யாரை வைக்கிறான்? பெண்களை வைக்கிறான். பாவையரை, பாவையர்கள் ஒரு வர்ணனை. செவ்வழியாழ் பண்ணின் மொழி, செவ்வழியாழ்னு ஒரு யாழ் இருக்கு, நிறைய யாழ் இருக்கு இல்லையா? பேரியாழ், சீரியாழ், செவ்வழியாழ் என்றெல்லாம் பல யாழ்கள் இருக்கின்றன. அதுல செவ்வழியாழினுடைய பண்போல பேசக்கூடிய பெண்களை. அப்புறம் பின்னு குழல், குழலை பின்னி இருக்கக்கூடிய பூவையரை தோற்றான் பொருது. இதுதான் இந்த பாட்டு நான் படிக்கும்போது நினைச்சேன், வச்சு தோக்க போறான், அதிகம்னா இவ்வளவு பெரிய வர்ணனை. சாதுரங்கம் வென்றேன் அவன் சொல்லிட்டான். தரும் பனைய மேதன்ன மாதுரம்
தரும் பனையும் ஏதென்ன புட்கரன் கேட்கிற கேள்வி. எல்லா பனையும் வின்னுட்டம்பா, உங்ககிட்ட என்ன இருக்கு இப்ப வைக்கிறதுக்கு சொல்றான். மாதுரங்கம் பூணும் மணித்தேரான், குதிரையை பூட்டி வைக்கக்கூடிய மணித்தேரை வைத்திருக்கக்கூடிய, அவன் தேர் மட்டும் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாத்தையும் தான் எழுந்துட்டான். அப்புறம் இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா அவனுக்குரிய தேரா இருக்கும். சூதரங்கில், சூதாட்ட அரங்கில் பாவையரை செவ்வழி யாழ் பண்ணின் மொழி பாவையரைன்னு கொண்டு வரணும். அப்படிப்பட்ட இனிமையான மொழியை பேசக்கூடிய பாவையரை, பின்னு குழல் பூவையரை, குழல் பின்னக்கூடிய பூவையரை தோற்றான் பொருது. பொருதுன்னா விளையாடின்னு அர்த்தம். இப்படி இந்த இடத்துல அந்த பெண்களை எல்லாம் தோற்று விடுகிறான். சாதுரங்கம் என்றேன் தரும் பனைய மேதென்ன மாதுரங்கம் பூணும் மணித்தேரான், சூதரங்கில் பாவையரை செவ்வழி யாழ் பண்ணின் மழி பிண்டு குழல் பூவையரை தோற்றான் பொருது. சிறியானை திரு சேர்ந்தால் கற்பின் மகளிர்பால் நின்றும் தமை கவட்டிற் விற்கு மகளிர்பால் மீண்டார் போல் நிற்கும் நெறியானை மெய்மைவாய் நின்றானை நீங்கி சிறியானை சேர்ந்தால் திரு. இது ரெண்டு முதல் 2 வரி ஊமை. கபடுனா கபடுன்னு அர்த்தம், வஞ்சகம்னு அர்த்தம். கற்பின் மகளிர்பால் நின்றும், கற்புடைய மகளிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தம்மை கபட்டின் விற்கும் மகளிர்பார் மீண்டார் போல், தம்மை வஞ்சகமாக கபடுத்தனமாக விற்கக்கூடிய பொது மகளிர்பால் செல்லக்கூடிய ஆணை போல. நிற்கும் நெறியானை யாரு? நலன். மெய்மைவாய் நின்றானை நலன் நீங்கி, இவனை நீங்கி. அதாவது கற்பு மகளிருக்கு இது உதாரணம். சிறியானை சேர்ந்தால் திரு, லக்குமியானவள் செல்வமானவள் இந்த சிறிய புட்கரனை போய் சேர்ந்து விட்டால், கற்பின் மகளிர்பால் நின்றும் தம்மை கவட்டின் விற்கும் மகளிர்பால் மீண்டார் போல, கற்பான மகளிரை மனைவியாக பெற்றிருந்தும் கபடமான இன்னொரு பெண்ணிடத்திலே போய் சேர்ந்தவன் போல, இந்த நெறி வழியிலேயும் உண்மையான வழியிலேயும் நின்ற நலனை நீங்கி சிறியானை சேர்ந்தால் திரு. இந்த செல்வம் எல்லாம் அவனிடத்துல போய் சேர்ந்து விட்டது. இவங்கிட்ட இருந்து எல்லா செல்வமும் அவனிடத்துல போய் சேர்ந்து விட்டது, புட்கரன் இடத்துல போய் சேர்ந்து விட்டது. எனக்கு இங்கதான் ஒரு சந்தேகம். இவன் தான் சூதாட வந்துட்டான், அதுக்கப்புறம் நெறியான் மெய்மைவாய் நின்றான்ன்றதெல்லாம் என்ன பொருள், எப்படி அவனுக்கு பொருந்தும்ன்றது நமக்கு தெரியல. இவனும் அந்த ஒழுக்கமற்ற ஒன்ற வழியில தான் போய் நிற்கிறான் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. இதாங்க முக்கியமான இடத்துக்கு வராங்க. மனைக்கு உரியார் அன்றோ வரும் துயரம் தீர்ப்பார், சினை சங்கின் வெண் தலையை தேனால் நனைக்கும் குவளை பனை பைந்தால் குண்டு நீர் நாடா இவளை பனையத்தால் என்று. அவன் கேட்கிறான், மனைக்கு உரியவள் தானப்பா உன்னுடைய துன்பத்தை தான் தீர்க்க முடியும், மனைவிதானே உன் துன்பத்தை எல்லாம் தீர்க்க முடியும். ஆகவே சினை சங்கின் வெண்தலையை தேனால் நனைக்கும், கருவுற்று இருக்கக்கூடிய சங்கினுடைய வெண்மையான தலையை தேனால் நனைக்கக்கூடிய குவளை மலர், அந்த குவளை மலருடைய தாள் அல்லது கால் அல்லது காம்பு அந்த வயலில் இருக்கிறது. அப்படிப்பட்ட குவளை மலர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய வயலை உடைய நிறைய நீருடைய, குண்டு நீர்னா நிறைய நீருடைய நாடா, யார் இதெல்லாம் நலனுக்கு புகழ்வது, இவளை பணயம் தா இன்று அப்படின்னு கேட்டான். இவளை நீ பணையம் வச்சிரு, ஏன்னா எல்லாத்தையும் வந்துட்டு வரான். அததான் திருவள்ளுவர் அழகா சொன்னார், இழத்துறும் காதலிக்கும் சூதே போல். சூது கிட்ட இருக்கிற ஒரு பெரிய
திறமை என்னன்னு கேட்டா, ஈர்ப்பு என்னன்னு கேட்டா, இழக்க இழக்க சூது மேல ஆசை வரும். இதை வைத்தா நீ ஜெயிச்சிடலாம், இதை வச்சா நீ ஜெயிச்சிடலாம், இதை வச்சா நீ வெற்றி பெற்று விடலாம், விளையாடு விளையாடு விளையாடுன்ற உணர்வை ஊட்டிக்கொண்டே இருக்கக்கூடியது. இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல். அதுக்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். துன்பம் உழத்தொரும் காதற்ற உயிர். எவ்வளவுதான் நமக்கு நோய் இருந்தாலும் கூட நோயை நீக்கிட்டு நம்ம வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி, எவ்வளவுதான் துன்பத்துல நம்ம உழன்றா கூட வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற மாதிரி, இழத்தொரும் காதலிக்கும் சூது. இழக்க இழக்க நாம் சூதை காதலித்துக் கொண்டே இருக்கிறோம். என் அருமையான வரி பார்த்தீங்களா? அப்படித்தான் சூது விளையாடுற எல்லாமே அப்படிதான். இழக்க இழக்க விரும்பி விரும்பி ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். நகுலனை வச்சு விளையாடுறார் தர்மர். நகுலனை தோத்துறார். பாரதி அதை எழுதுவான். அந்த நேரத்துல தான் இருட்டுல அவன் கண்ணுல ஒரு சிறிய ஒளி புகுகிற மாதிரி அவன் புத்தியில ஒரு ஞானம் வந்துதான். ஆஹா, இவனை வச்சு இழந்துட்டோமே. ஏன்? அவன் குந்தி மகன் அல்ல, அடுத்தவருடைய மகன். சகாதவனை வச்சு இழந்துடுறான். அப்ப சகுனி கேட்கறான், என்னப்பா குந்தி மகளெல்லாம் நீ பத்திரமா வச்சுக்கின, மாற்றாந்தாய் மகனை மட்டும் நீ வச்சு விளையாடி இருக்க, நியாயமானு கேட்க திரும்ப 2 பேரும் வச்சான். அதுக்கப்புறமா கேட்கறான். கேட்ட பிறகு சரி தன்னையே வைத்துறான். அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, இவன் சொல்றாரு பாருங்க, மனைக்குரியர் அன்றே வருந்துயரம் தீர்ப்பார். மனைக்கு உரியவர் தானே வரக்கூடிய துயரத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியவர்கள்னு சொல்ற மாதிரி, அந்த இடத்துல சகுனி சொல்ற மாதிரி பாரதி எழுதுவான். மின்னும் அமுதமும் நிகர்த்த, அமுதத்துக்கு ஒத்த மேவிடும் தேவியை வைத்திட்டாள். யாரு? திரௌபதி. நீ வச்சிட்டீனா அவள் துண்ணும் அதட்டம் உடையவள், அதிர்ஷ்டம் உடையவள். அது அதிர்ஷ்டம்ன்றது அதிட்டம்னு போட்டிருக்கார் தமிழ்ல. துண்ணும் அதிட்டம் உடையவள், இவர் தோற்றது அனைத்தும் மீட்டிடலாம். அதான் இவனை சொல்றான். வருந்துயரம் தீர்ப்பார். நீ வச்சு விளையாடும், தீர்த்துருவாங்க. துன்பத்தை எல்லாம் தீர்த்துருவாங்க. அந்த அம்மா தமயந்தி தீர்த்துருவா. இங்க திரௌபதி, அங்க தமயந்தி. நலனுக்கு அது மாதிரி துண்ணும் அதிர்ஷ்டம் உடையவள், இவர் தோற்றது அனைத்தும் மீட்டிடலாம். எல்லாத்தையும் நீ மீட்டிடலாம், திரௌபதியை வச்சு விளையாடலாம்னு சொல்லி எப்படி அவனுக்கு ஒரு ஆசையை தூண்டுறாங்க. இழத்தொரும் காதலிக்கும் சூது நாம் பாருங்க. அது மாதிரி தர்மருக்கும் அதை இழக்க 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 அந்த ஆசை வந்து கொண்டே இருந்தது. அவன் திரௌபதியை வைத்து விளையாடி விட்டார். இவன் இங்க ஆசையை கொடுக்குறான். மனைக்குரியார் அன்றோ வருந்துயரம் தீர்ப்பார். இந்த வீட்டுக்குரிய உன்னுடைய மனைவிதானே உன்னுடைய துயரத்தை தீர்க்க வேண்டும். இவன் இப்படி சொல்றான். அங்க என்ன சொல்றான்னா, அவன் அதிர்ஷ்டம் உடையவள், நீ வச்சு விளையாடுன்றான். சினை சங்கின் வெண்தலையை தேனால் நனைக்கும் கோவலை பனை பைந்தால் குண்டு நீர் நாடா. இந்த குவளைப்பூவில இருக்கக்கூடிய தேனையெல்லாம் அந்த கருவுற்று இருக்கின்ற சங்கினுடைய வெண்தலையில கீழே கொட்டுதான். இதை ஒரு உள்ளுரை ஓமைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நலன கோவலையா நீங்க நினைக்கணும். அதற்குரிய தேன் அவங்ககிட்ட இருந்த செல்வங்கள்னு நம்ம உருவாக்கலாம். இந்த சினை சங்கின் வெண்தலையை புட்கரன்னா நம்ம உருவகப்படுத்திக்கலாம். இந்த கோளையில இருக்கிற எல்லா தேனையும் அந்த சங்கினுடைய தலையிலே கொட்டி விடுகிற மாதிரி இவன் தன் கையிலே இருந்த எல்லா செல்வத்தையும் புட்கரனிடத்திலே கொட்டி விட்டான். இதுக்குதான் இந்த ஊமை சொன்னதாக உரையாசிரியர்கள் உள்ளுரு ஊமைன்னு சொல்றாங்க. புரியுதா? கோவலை என்பது நலன், அதற்குள்ளே இருக்கிற தேன் என்பது அவனிடத்திலே இருக்கிற செல்வங்கள், பரிவாரங்கள், அரண்மனைகள், மற்ற பெண்கள் எல்லாமே மொத்தமும் தேன். அந்த தேனை அவன் சங்கு, கருவுற்ற சங்கு என்கின்ற புட்கரன் தலை மீது அவன் கொட்டி விட்டான். எல்லாவற்றையும் அவனிடத்திலே கொட்டி விட்டான். இப்படிப்பட்ட நாட்டுக்குரியவன். மனைக்குரியார் அன்றே வருந்துயரம் தீர்ப்பார். சினை சங்கின் வெண் தலையை தேனால் நனைக்கும் குவலை பனை பைந்தால் குண்டு நீர் நாடா இவளை பனையந்தா என்று. ஆனா இந்த திரௌபதியை வச்சு விளையாடும் பொழுது பாரதி ஒரு அழகான ஊமை சொல்லுவான். செருப்புக்கு தோல் வேண்டியோர் இங்கு கொல்வரோ செல்வ குழந்தையினை.
சொல்றான். செருப்புக்கு தோல் வேணுங்கிறதுனால குழந்தையினுடைய தோலை யாருன்னா கொன்னுட்டு தோல் எடுப்பாங்களாடா. விருப்புற்ற சூதினுக்கு ஒத்த பந்தயம் மெய்தவ பாஞ்சாலியா, கேட்டான் பாருங்க கேள்வி. நீ விரும்பி விளையாடுற சூதுக்கு ஒத்த பந்தயம் பாஞ்சாலி தானடா கிடைச்சா அவனுக்கு அப்படின்னு பாரதி கேட்பான். அது மாதிரி இவன் கேட்கறான் பா அப்படின்னு. ஆனா இவன் ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்கான். ஒத்த பந்தயம் தமையந்தி அல்ல முடிவு பண்ணிட்டான். சொல்லுங்க, ஒத்த பந்தயம் தமையந்தி அல்ல இவன் முடிவு பண்ணிட்டான். இனி சூது ஒழிந்தோம், விழித்து கொண்டான். இங்கதான் விழிக்கிறான். இனி சூது ஒழிந்தோம், சூதை நாம் ஒழித்து விட்டோம், இனிமே விளையாட போறதில்லை. ரொம்ப அருமையான இடம் அது. இனவண்டு கிண்டி கனி சூது வார் பொழிலின் கண்ணே பனி சூத பூம்போதவிழ்க்கும் புனல் நாடன் பொன்மகளே. அதாவது இனவண்டு கிண்டி கனி சூது வார் பொழில் கண்ணே பனி சூத போத அவிழ்க்கும் புனல் நாடு பொன்மகளேங்கிறது தமையந்தி. இனி சூதொழித்தோம் என்பது நலனுடைய வார்த்தை. நாம் போதும் என்றான் நலன்றது தெரியுது, அது நலனுடைய. ரெண்டு வார்த்தை தான் நலனுக்குரியது. மற்ற 3 வரிகளும் அல்லது 2 வரிகளும் தமையந்திக்கு உரியது. அது எப்படிப்பட்ட நாடு? தமையந்தியினுடைய நாடு. அவங்க அப்பா இருக்கார்ல, அந்த நாடு இருக்க. இனவண்டு கிண்டி, இந்த வண்டு கிண்டுமா. கனிசூது, கனிசூத, சூத அப்படின்னா மாங்கனின்னு அர்த்தம். இந்த சூதாட்ட படலம்ன்ற காரணத்தினாலதான் இந்த மாங்கனியை கொண்டு வந்து, மாங்கனிக்கு இன்னொரு பேர் சூத, அப்படி சூது என்ற இருக்கிற காரணத்தினால அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நல்ல பொருத்தமா அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. சூதன்னா மாம்பழம். ஏன் வேற பழத்தை சொல்லி இருக்கலாம்ல, சொல்லல. ஏன்னா சூது விளையாட்டுக்கு அந்த வார்த்தை ரொம்ப பொருந்தி வருது. கிண்டி கனிசூத மாங்கனி, கனிசூதன்னா மாங்கனி. வார்பொழிலின் கண்ணே, நிறைந்து இருக்கக்கூடிய சோலையின் கண்ணே, சோலையின் இடத்திலே பனிசூத பூம்போதவிழ்க்கும். பனிசூத அப்படின்னா குளிர்ந்தன்னு அர்த்தம். குளிர்ந்த மாம்பழத்தின் பூவை அவிழ்க்கக்கூடிய, பூல மொட்டு, குளிர்ந்த மாம்பழத்தின் மொட்டை அவிழ்க்கும். எது? வண்டு, இனவண்டு. இதான் வேலை செய்யும். மாங்கனிகள் நிறைந்திருக்கக்கூடிய சோலையின் கண்ணே, நிறைந்து இருக்கக்கூடிய குளிர்ந்த மாம்பழத்தினுடைய அரும்பை அவிழ்க்கக்கூடிய இனவண்டு. இந்த இனவண்டு கிண்டிதான் அந்த பூ அவிழ்க்குதான், இப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்று, இந்த மாம்பூ ரொம்ப சின்னது, ரொம்ப சின்ன. அந்த மாம்பூவை இந்த வண்டு என்ன பண்ணுதான்? கிளறி விடுதான். பனிச்ச அப்படின்னா கிளறி விடுதல்னு அர்த்தம். கிளறி விடுதான். காற்றுல வந்து காற்று வீசி ஒரு பூ மலர்றதுக்கு கூட பனிச்சேன்னு தான் பேர். ஏன்னா ஒரு சின்ன பூ அது. அந்த அரும்பை இது கிளறி விட்டு ஊத, பனிச்சு ஊத. பனிச்சுன்னா கிளறி விட்டு ஊத, ஊதறனால அந்த பூ மலருது. இது அந்த வண்டு செய்யற வேலை. இனவண்டு பனிச்சூத பூம்போதவிழ்க்கும், கிண்டுதல். இத 3மே இந்த மாம்பூவுக்கு பொருந்துதல்னு சொல்றாங்க. பனிச்சுன்ற வார்த்தைக்கு நீங்க பொருள் போய் பார்த்தீங்கன்னா, மாம்பூ விரிய பனிச்சுன்னே ஒரு மேற்கோள் கொடுத்துருப்பாங்க அதுக்கு. ஏன்னு கேட்டா, மாம்பழத்துக்கு மாம்பூவுக்கு மட்டும்தான் இது பொருந்துது. ஒரு சின்ன பூ, அது வந்து அதுக்கு உடனே அது அரும்பு வந்துடாது, அரும்பு மலரல. இந்த வண்டு போய் கிளறி விடுது. பனிச்சுன்னா கிளறி விடுதல், அல்லது காற்று வீசி கிளறி விடுதல், ரெண்டுத்துக்கும் பொருந்தாது. கிளறி விடுது அந்த வண்டு, ஊதுது, வாயால ஊதுது. அப்பதான் அந்த பூ மலரும், அந்த அரும்பு அப்பதான் மலரும். அததான் சொல்றாரு. இனவண்டு கிண்டி கனிச்சூத வார்பொழிலின் கண்ணே பனிச்சூத போதவிழ்க்கும். பனிசூதன்னா குளிர்ந்த மாம்பழம்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். 2 விதமான அர்த்தம் அதுல இருக்கு. வண்டு கிளறி மலர வைக்கக்கூடிய மாம்பூன்னு எடுத்துக்கலாம்,
குளிர்ந்த மாம்பழத்தினுடைய பூன்னு எடுத்துக்கலாம். இப்படி வண்டு கிண்டி விடக்கூடிய மாம்பழ பூ நிறைந்திருக்கக்கூடிய சோலையும் புனலும் நிறைந்திருக்கக்கூடிய பொன்மகளே, அவளுடைய நாடு அந்த விதர்ப்ப நாடு இவள்து இல்லையா, தமையனுடைய அப்பாவை பத்தி அவன் சொல்ற நாடு, அந்த நாட்டை பத்தி சொல்றான். நாம் போதும், நாம போயிடலாம், இனிமேல்லாம் நாம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். இது பரவாயில்ல. இந்த இடத்துல நலன் தருமர் விழிக்காத ஒரு இடத்துல நலன் விழித்து கொண்ட இடம் இது. ஏன்னா தருமரெல்லாம் பாரதி பாஞ்சாலி சபதத்துலதான் சொல்லுவான், அவன் நாட்டை வச்சு எழுந்துருவார் தர்மர், உடனே திட்டுவான் பாருங்க, கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்து இழுத்தல் போலும். அடுத்து சொல்லுவான், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன். அவனும் இப்ப ஒன்னும் படிக்காதவனும் கிடையாது, எல்லா நீதிகளையும் உணர்ந்தவன். தேயம் வைத்து இழந்தான், சிச்சி சிறிய செய்கை செய்தான்னா, சின்னவங்க செய்யற வேலை செய்தான்டா அப்படின்னா. கும்பகர்ணன் சொன்னால, சிட்டர் செயல் செய்திலை, பெரியவங்க செய்ய வேண்டிய செயலெல்லாம் செய்யலடா, சின்ன பசங்க செய்த மாதிரி இங்க பாரதி சொல்றான், சிறிய செயல் செய்தான். சகுனிக்கே ஒரு அடைமொழி கொடுப்பான் பாரதி இந்த இதுல. தோல் விலைக்கு பசுவினை கொல்லும் துட்டன், யார? சகுனி. தோல் விலைக்கு பசுவினை கொல்லும் துட்டன்னு சகுனியை திட்டுவான். இப்படி வில்லி பாரதமாக இருந்தாலும், நலனாக இருந்தாலும், பாரதியாக இருந்தாலும், எல்லாற்றுக்கும் முன்னோடியான வள்ளுவராக இருந்தாலும், சூதை எவ்வளவு கடுமையாக எதிர்க்க முடியுமோ அவ்வளவு கடுமையாக எதிர்த்திருப்பார். ஒரு அழகான ஒரு குறள், ஒன்றெய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் நன்றெய்தி வாழ்வதோர் வாழ்வுனார் திருவள்ளுவர். இதுக்கு பொதுவா என்ன பொருள் சொல்லுவாங்கன்னா, எல்லா உரையாசிரியர்களும், 1 ரூபாயை பெற்றுவிட்டு 100 ரூபாய் இழக்கும். நான் ரூபாய்ன்னு சொல்றது நம்ம வசதிக்கு, ஒரு பொண்ணுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் நாம, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். ஒரு பொண்ணை பெற்று 100 பொண்ணை இழக்கக்கூடிய சூது, ஒன்றெய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்குள் நன்றெய்தி வாழ்வதோர் வாழ்வுன்னுவாங்கல்ல. ஆனா கியாப்பை விஸ்வநாதம் முத்தமிழ் காவலர் அவர் ஒரு அழகான உரை சொன்னாங்க. அவரு திருக்குறள் புதைப்பொருள்னு ஒரு புத்தகம், சின்ன புத்தகம் தான் எழுதியிருக்காரு, 3 புக்கு இருக்கு. ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ரொம்ப வித்தியாசமா ஒரு உரை சொல்லுவார். அதுல ஒரு உரை, ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர்க்கும், பொருள் என்கின்ற ஒன்றை மட்டுமே பெற்று 100 வகை, நம்ம 16 செல்வம்னு சொல்றோம்ல, அது மாதிரி 100 வகையான செல்வங்கள், புகழ், மானம், குடி, நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சோம் பாருங்க, அடியும் ஆண்மையும் வலிமையும் சேனையும் அழகும் வெற்றியும் குடியும் மானமும் செல்வமும் பெருமையும் குலமும் இன்பமும் ஒளியும் ஒழுக்கமும், இப்படி கல்வியும், இப்படி 100 வகையான தன்மைகளை இழக்க வைக்கக்கூடிய சூதை நன்றுன்னு சொல்லாதே. ஒன்றெய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்குள் நன்றெய்தி வாழ்வதோர் வாழ்வு. அப்படி சூதல போயிட்டானா அவன் நல்ல வாழ்வே வாழ மாட்டான்டா அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பான். இப்ப இந்த இடத்துல சூதை பத்தி அவ்வளவு கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்துல கடைசியில நலன் விழித்து கொண்டான். தருமர் ஏமாந்த மாதிரி ஏமாறவில்லை. தருமர் அப்படியே போயிட்டார், அந்த ஆற்றோடவே போயிட்டார். அப்படியே தமையந்தியை வச்சு எழுந்துட்டாரு, திரௌபதியை வச்சு எழுந்து விட்டார். ஆனால் நலன் தமையந்தியை வைத்து எழுக்கவில்லை. இனி சூதொழித்தோம், முடிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. அந்த உரிமை சூதாடுபவர்களுக்கு உண்டுன்னு சொல்றாங்க. இனவண்டு கிண்டி கனிசூதன் வார்பொழிலின் கண்ணே, பனிசூத பூம்போது அவிழ்க்கும் புனல் நாடன் பொன்மகளே, நாம் போதும் என்றான் நலம். போதும்னா போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இதோட அது முடியுது. நம்ம படி பார்த்துருவோம். 8:15 ஓகே. பிற மனையின் மீது வைக்கக்கூடிய காதல், சூது விளையாடுதல், கல்லுண்டுதல், கல்லுண்ணல், பொய் பேசுதல், கொடுப்பதை மறுத்தல் அல்லது கொடுப்பதை தடுத்தல், இவை எல்லாமே செந்நெறி இல்லாதவருடைய வழி. மேலும் அது அறத்தை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிடும், நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும், தன்னுடைய வலிமையினாலே அருளை தேய்த்து விடும்.
சினத்தினாலே விரோதத்தை உருவாக்கிவிடும். பொய் சூதை நல்லவர்கள் விளையாடவே மாட்டார்கள், தொடவே மாட்டார்கள். உருவத்தை அழிக்கும், உண்மையை அழிக்கும், ஒடுக்கக்கூடிய செல்வத்தை அழிக்கும், மானத்தை சிதைக்கும், அனைத்து இருக்கக்கூடிய ஒரு நண்பரை அன்பை அழித்து விடும். இப்படி ஒண்ணு இல்ல, 100 ஒன்றைதி 100 அடக்கம் சூது இருக்க மாதிரி 100ஐ சூது இழக்க வைத்து விடும். சூது விளையாடுகிறவர்கள், பொதுமகளிரிடத்திலே பற்று வைக்கிறவர்கள் வஞ்சகர்களை விட வேறானவர்கள் அல்ல, அவர்கள் வஞ்சகர்கள் தான் என்று உரைக்கிறார்கள். யார் உரைக்கிறார்கள் என்று சொன்னால், நல்ல கருத்துக்களை வடிகட்டி சொல்லக்கூடிய நூலோர்கள் அதை உரைக்கிறார்கள். இவ்வளவையும் அமைச்சர்கள் நலனுக்கு சொல்லுகின்ற செய்தி. நலன் கோபப்பட்டு சொல்றான், கனன்று சொல்கிறான். தீது வரட்டும், நல்லதே வரட்டும், மனசு ஒப்பி நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். விளையாடுவது என்று நான் முடிவு செய்து விட்டேன். நான் விளையாடப் போகிறேன் என்று முடிவெடுத்து விளையாடத் தொடங்கிவிட்டான். அப்போ பனையன் கேட்கிறான், நிறையில்லாத சூது விளையாடுகிறான். நலா, நிறையில்லாத சூது விளையாட நீ வந்து விட்டாய், சரி இவனுடைய பந்தய பொருள் என்ன என்று புட்கரன் நலனை கேட்கிறான். அப்பொழுது நலன் என்ன செய்கிறான், மணியாரத்தை வைக்கிறான். மணியாரத்தை வைத்துவிட்டு, இதோ என்னுடைய பந்தய பொருள். புட்கரனே, உன்னுடைய பந்தய பொருள் எது என்று கேட்க, அவன் ஏறி வந்த எருதை எதிர்ப்பணையமாக அங்கே வைக்கிறான். அப்பொழுது அந்த சூதாட்ட கருவி இருக்கு பாருங்க, சொக்க, அந்த தாயப்பச்சைன்னு தாயக்கட்டை, இந்த தாயக்கட்டை புரளுது. தாயக்கட்டையா புரளுது? இல்ல, களியே தாயக்கட்டைகளை புகுந்து அவன் புரண்டு கொண்டே இருக்கிறான். நலன் என்னென்ன சொல்கிறானோ அதற்கு எதிர்ப்பாகவே அவனுடைய வெற்றிக்கு எதிர்ப்பாகவே அவன் புரண்டு கொண்டிருக்கிறான். அவன் 2ன்னு சொன்னா 2 விழுது, அவன் 2 விழாது 3ன்னு நினைச்சிருப்பான், ஆனா விழுது. ஏன்னு கேட்டா அது களி விளையாடுறது. அவங்க அப்புறம் கேட்கிறான், மணியாரத்தை தோற்று விடுகிறான். மணியாரத்தை தோற்று விட்ட பிறகு அடுத்த பந்தயம் என்னப்பான்னு கேட்கிறான். அந்த பந்தய பொருளாக ஒரு முறை 2 லட்சம் வைக்கிறான், தோக்குறான். அடுத்த ஆட்டத்துக்கு 1 கோடி வைக்கிறான், தோக்குறான். ஆக நிதியை தோற்று விட்டான். முதல்ல மணியாரம் தோற்றான், நிதியை தோற்றான். பல்லாயிரக்கணக்கான குதிரைகளை தோற்றான். 10 லட்சம் தேர்களை தோற்று இருக்கிறான். எவ்வளவு தேர் வச்சிருக்கான் பாருங்க, 10 லட்சம் தேரம். வில்லாட்களை தோற்று இருக்கிறான். யானைப்படைகளை தோற்று இருக்கிறான். கூடவே யானைகளுடைய பெண் யானைகளையும் தோற்று இருக்கிறான். இதெல்லாம் தோற்றது போதாதென்று 4 படைகளை நீ தோற்று விட்டாய். சரி, வேற என்ன பந்தயம் வைக்க போறேன் என்கிற பொழுது, அந்த சூதாட்ட அரங்கத்தில் அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம், அவர்களெல்லாம் அவன் கேட்கல, ஒரு சம்மதமெல்லாம் கேட்கல. ஏன்னா அவங்களை கொண்டு வந்து அப்படியே வச்சிருவான். அதான் பாரதி சொன்னான், நாட்டு மக்களை நரர் போல் எண்ணார், ஆட்டு மந்தையாம் என்று எண்ணிவிட்டார்னு சொன்னான் பாரதி. ஏன்னா அவங்களெல்லாம் கேட்காமையே வைக்கிறதுனால அந்த வார்த்தையை சொன்னான். அவங்களெல்லாம் மனுஷனாவே மதிக்கிறடா தர்மர், ஆட்டு மந்தைன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அது மாதிரி பெண்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து விட்டான். இப்பதான் சொல்றாங்க, எல்லாமே புட்கரனிடத்திலே போய் சேர்ந்து விட்டது என்று சொல்ல வந்த செய்தியை புகழேந்தி எப்படி சொல்றாரு பாருங்க. கற்புள்ள மகளிரோடு வாழக்கூடிய ஒருவன் அவளை விலக்கி விட்டு ஒரு பொது மகளிரிடத்திலே, வஞ்சகமான ஒரு பொது மகளிடத்தை போய் சேருகிற மாதிரி, ஒரு சிறந்த நெறி மிக்கவனை, உண்மையே பேசக்கூடியவனை நீங்கி மிகுந்த சிறியவனை போய் அந்த செல்வங்கள் சேர்ந்து விட்டன. அப்ப அவன் கேட்கறான், எல்லாம் இழந்துட்டேன், கடைசியா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, தன்னந்தனியா ஒண்ணு இருக்கு. மனைவியினுடைய கடமை என்ன? கணவனுடைய துயரத்தை தீர்ப்பதுதான். அப்படி துயரத்தை தீர்ப்பதற்கு உரிய மனைவியை நீ ஏன் பந்தயம் வைத்து ஆடக்கூடாது? பந்தயம் வைத்து ஆடினால் நீ அதை பெற்று விடலாம் அப்படின்னு ஒண்ணு முழித்துக் கொள்கிறான் நலன். ஆஹா, எல்லாத்தையும் இழந்துட்டோம், இனிமேல் தமயந்தியை நாம் இழக்கக்கூடாது. நீ சூது ஒழித்தோம், முடிஞ்சு போச்சு. பொன்மகளை நாங்கள் இழக்க மாட்டோம், பொன்மகளே வா போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு போகின்றான் என்று இத்துடன் இந்த விளக்க உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
அருமை ஐயா. அந்த 14 பாடல்கள் அற்புதமாக இந்த சூது விளையாட்டிலே நெகிழ்ந்த அத்தனையும், சூதினால் வரக்கூடிய தீமைகள் அத்தனையும் அமைச்சர்கள் எடுத்து கூறியும் அவற்றையெல்லாம் கேட்காமல் நலன் சூது விளையாடுவதும், சூதாட்ட காயாக களியே புரண்டதும், எப்படி அங்கே சகுனி நினைத்தபடி காய் விழுந்ததோ அது போல இங்கே இந்த களி நினைத்தபடி அந்த எண்ணிக்கை விழுவதும் மிகச் சிறப்பாக இரண்டிற்கும் இடையே ஒப்புமை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மிகச் சிறப்பாக இருந்தது. ஐயா அழகா சொன்னார். எந்த இடத்துல நலன் வேறுபடுகிறான் தர்மனிடமிருந்து என்றால், மனைவியை வைத்து இழக்க அவன் சம்மதிக்கவில்லை, போதும் சூது என்று ஒரு முடிவிற்கு வருகிறான், அப்போது விழித்துக் கொள்கிறான். அந்த வகையிலே அவன் தர்மனிலிருந்து மாறுபடுகிறான் என்று அழகாக சொன்னார். இந்த 14 பாடல்களையும் 14 வரங்களாகவே நான் நினைக்கிறேன். அவற்றை மிகச் சிறப்பாக ஐயா சொன்னார், எதுவுமே நான் எடுத்துட்டு வரல அப்படின்னு. ஆனா எடுத்துட்டு வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே விளக்கம் சொன்னார். எல்லா புதிய சொற்களுக்கும் அர்த்தம் சொல்லி அந்த உள்ளுருவமை சொன்னார் பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. எப்படி அந்த வெண்சங்குல போய் அந்த தேன் போய் சேருதோ அது போல புட்கர்னிடம் இவருடைய செல்வங்கள் பூராம் சேர்ந்தது என்று உள்ளுருவமையாக அதை எடுத்து சொன்ன விதம், இவை அனைத்தும் மிகச் சிறப்பாக இருந்தது. அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். இனி நன்றி உரைக்கு செல்வோம். இந்த அற்புதமான நிகழ்விலே தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு நன்றி பாராட்டி அவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக திருக்குறளை பற்றி மிகச் சிறப்பாக தன்னுடைய விளக்க உரையை தந்த இரா தேன்மொழி அம்மையார் அவர்களை நன்றி பாராட்டி அவருக்கு பாராட்டுதலையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மிகச் சிறப்பாக தொழில்நுட்பம் செய்த நம்முடைய நெல்லை தீபன் ஐயா அவர்களையும் ஆசி குமரன் ஐயா அவர்களையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த நிகழ்வு சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அவ்வப்பொழுது அந்த பாடல் வரிகளை எடுத்து காண்பிக்கின்ற அந்த திறம்தான். அதற்கு எவ்வளவு பாராட்டினாலும் நன்றி சொன்னாலும் தகும். அவர்களுக்கு நன்றியினை பாராட்டுகிறோம். அடுத்ததாக நலவென்பா உரையை மிகச் சிறப்பாக அந்த 14 பாடல்களுடைய கருத்துக்களையும் மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லி, திருக்குறளையும் மற்ற நூல்களையும் எடுத்து ஒப்புமை காட்டி, மகாபாரதத்திற்கும் இதற்கும் எப்படி வேறுபாடு இருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி, நம்மை அப்படியே அந்த நலன் சூதாடுகிற இடத்திற்கு இட்டு சென்றிருக்கிறார். இப்பொழுதுதான் அங்கிருந்து நாமும் மீண்டு வந்திருக்கிறோம். நலன் மீண்டது போல நாமும் மீண்டு வந்திருக்கிறோம். அவன் விதர்ப்ப நாடு சேர்ந்திருக்கிறான், நாம் இந்த வெள்ளி இலக்கிய மேடைக்கு மீண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை பின்னூட்டத்திற்காக நெல்லை தீபன் ஐயா அவர்களிடம் அன்போடு ஒப்படைக்கிறேன். நன்றி.